அத்தியாயம் 1. புது இடம் என்றாலே எனக்கு தூக்கம் சரியாக வராது. அதிலும் மணவரைக்கான ஜோடனை ஒரு புறமும் தாம்பூலப்பை போடுகிறவர்களின் பேச்சுக்களும் கொஞ்ச நஞ்சம் வருகிற தூக்கத்தையும் கெடுத்துவிட்டது. அந்த மண்டபத்தில் சாஸ்திரத்திற்கு 4 மின் விசிறிகள் தான் ஒப்புக்கு சுழன்று கொண்டிருக்க, மேலக்காரர்கள் ஒரு விசிறியின் கீழே சமஸ்தானத்தை கைப்பற்றியிருக்க, 2 விசிறிகளின் கீழே லேடிஸ் அண்ட் சில்ட்ரன், மிஞ்சின மின் விசிறிக்கு கீழே தாம்பூலப்பை போடுகிற கோஷ்டி. பாவப்பட்ட ஆண்களின் 50ஐ தாண்டியவர்கள் சட்டை பனியன் எல்லாம் கலற்றி வியர்த்தாலும் தூங்கி கொண்டிருக்க, எனக்கு குறைந்தபட்சமாக சட்டை மட்டும்தான் கலற்றி தலைமாட்டில் வைக்க முடிந்தது. பனியனை கலற்ற சங்கோஜம். என் மனைவியின் மாமா மேல் எரிச்சலாக வந்தது. கல்யாண பத்திரிகை கொடுத்ததோடு நிறுத்தி இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டாச்சு பாத்ரூமோட டபுள் ரூம்ஸ் போட்டு வச்சிருக்கேன். நேராக கல்யாண மண்டபத்துக்கே வந்துருங்க. பக்கத்துல தான் லாட்ஜ் என்று வருந்தி வருந்தி சொல்லியிருக்க வேண்டாம். ஆனால் எனக்குள் சந்தேகம் இருந்தது. இவளை கேட்டேன், கனகா, என் பேங்கோட திண்டுக்கல் பிரான்ச்சில் தான் பட்டாபிராமன் இப்போ ஆஃபீஸராக இருக்கான். ஒரு ஃபோன் போட்டால் லாட்ஜ் போட்டு வச்சிடுவான். உன் மாமா போடுற ரூம் நமக்கு சௌகரியமாக இருக்குமோ என்னவோ, என்ன சொல்கிற? கனகாவுக்கு குத்தாத மூக்கு விடைத்து கொண்டது. என் மாமா தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு போனாரே, அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இந்த கல்யாணத்தை ரொம்ப தடபுடலாக செய்கிறாரு. நமக்கு ஏசி ரூமே போட்டு தந்தாலும் தருவார் என்றாள். நம்பிக்கையோடு வந்து சேர்ந்தோம். கனகாவின் மாமா மதியம் 3 மணிக்கு எங்களை அகல புன்னகையோடு வரவேற்றுவிட்டு நெற்றியில் விபூதி குங்குமம் வைத்த பாலாஜி என்கிற பையனை விழித்து, பாலாஜி, இவங்களுக்கு டீலக்ஸ் ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடு என்றார். அப்போது கனகா என்னை பார்த்த மந்தகாசமான பார்வையை கிளிக் செய்ய கேமரா இல்லையே என்று வருத்தப்பட்டேன். டீலக்ஸ் ரூம்னா என்னப்பா என்றால் 10 வயது பவானி. அந்த பாலாஜி கிட்டே வந்து, சார் இங்கே இருங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்று போனான். மறுநாள் கல்யாணத்திற்கு முதல் நாள் மதியமே எங்களை மாதிரி வந்துவிட்ட வேறு சில உறவினர்களுடன் எண்கள் எழுதிய ஸ்டீல் நாற்காலிகளில் அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தோம். மணி 4 ஆயிற்று, 5 ஆயிற்று. எனக்கு கோபம் வந்து கனகாவை அழைத்து, அந்த பாலாஜியை ஆளையே காணோம். உங்களை எல்லாம் நிச்சயதார்த்தத்துக்குள்ளே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு நினச்சிருந்தேன். உங்கள் மாமாவை கேட்டு சொல்லு, நமக்கு ரூம் உண்டா இல்லையா? நானே வெளியில் போய் ரூம் போட்டுட்டு வந்துடுறேன் என்று கத்தினேன். பவானிக்கு அங்கே உடனே தோழிகள் கிடைத்து ஓடி விளையாடத் துவங்க, நான் படித்த ஜூனியர் விகடனை 4வது தடவை படித்தேன். மாமாவை மண்டபம் பூரா தேடி பார்த்து பேசிவிட்டு தோய்ந்த முகத்தோடு வந்தாள் கனகா. நமக்கெல்லாம் ரூம் ஒதுக்கி வச்சிருந்தாங்களாம். திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 5 ரூம் எக்ஸ்ட்ராவா வேணும்னு கேட்டாங்களாம். வேற வழி இல்லாமல் கொடுத்துருக்காங்க. மாமா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். பெரிய மனசு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொன்னார். இங்கே 6 பாத்ரூம் 6 லெட்ரின் இருக்கான். ஜமுக்காலம் தலகாணி எல்லாம் நிறையா இருக்கான். ஒரு நைட்டு தானேங்க, சூட்கேஸை மட்டும் ரூமுக்குள்ளே வச்சுக்கலாம் என்றவள் சாம்பலாகி இருப்பாள். நான் நக்கீரனாய் இருந்தாள். விருட்டென்று எதுவும் பேசாமல் செருப்பு குவியலில் தேடி என்னுடையதை அணிந்து கொண்டு வெளியேறினேன். கண்ணில் பட்ட லாட்ஜெல்லாம் ஏறி இறங்கி சலித்து போனேன். முகூர்த்த நாள் சார், எல்லா ரூமும் 10 நாளைக்கு முன்னாடியே புக் ஆயிடுச்சு என்பதே எல்லோரின் பதிலாக இருந்தது. வேறு வழியில்லாமல் மண்டபத்திலேயே தங்க வேண்டியதாயிற்று. இந்த கொசுக்கடியிலும் வியர்வையிலும் கனகாவுக்கு மட்டும் எப்படி உறக்கம் வருகிறது என்று ஆச்சரியமாக இருந்தது. என் வயிற்றின் மேல் கை போட்டு உறங்கிக் கொண்டிருந்த பவானியை பார்த்தேன். அவள் உறக்கம் கலைந்து விடாமல் மெதுவாக கையை எடுத்து வைத்துவிட்டு எழுந்து கொண்டேன். தலைமாட்டில் சுருட்டி வைத்திருந்த சட்டையை உதறி அணிந்து கொண்டேன். நேரம் பார்த்தேன், 2:15. தெருவில் கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு ஏதாவது ராத்திரி கடை திறந்திருந்தால் ஒரு சிகரெட் புகைத்துவிட்டு வரலாம் என்று தோன்றியது. தாம்பூல பைகள் போடப்பட்டு கொண்டிருந்த இடத்தில் சற்று தயங்கி நின்றேன். எலுமிச்சை சைஸில் ஆரஞ்சு பழம், 2 வதங்கிய வெற்றிலை, ஒரு பாக்கு பொட்டலம். இதை கைமாற்றி போடுவதற்குள் 1000 அரட்டைகள். நகர்ந்தேன். மண்டபத்தின் வாசலில் மேலும் மடக்கு நாற்காலிகள் வேனிலிருந்து இறங்கி கொண்டிருந்தன. ஒரு தெரு தாண்டியதும் தான் இரவின் அமைதியும் சில்லென்ற காற்றும் உரைத்தது. அந்த தெருவில் அதிக வெளிச்சமில்லை. சாலையோரத்தில் சில ரிக்ஷாக்களில் மடங்கி உறங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு சுவர் பூராவும் 8 ஷீட்ஸ் இணைத்து ஒரு ஆசாமி சினிமா போஸ்டர் ஒட்ட, அவன் ஒட்டியிருக்கும் வரை நின்று படித்து பார்த்துவிட்டு நடந்தேன். தூரமாய் ஒரு டியூப்லைட் வெளிச்சம் தெரிய அந்த கடை நோக்கி நடந்தேன். என் எதிர்பார்ப்பை பொய்யாக்காத பெட்டிக்கடையும் டீ கடையும் இணைந்த கடை அது. பெஞ்ச் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் கிளாஸை அசைத்து அசைத்து டீ குடித்து கொண்டிருந்தான். ஒரு டீ சொல்லிவிட்டு என் பிராண்டு சிகரெட் வாங்கி பற்ற வைத்தேன். ஒளிர்ந்த சிகரெட்டின் ஆரஞ்சு முனையை பார்த்தபடி நின்றபோது நேற்றிரவு ரயிலில் சென்னையில் துவங்கி விழுப்புரம் வரை சகஜமாக அரட்டையடித்து கொண்டே வந்த அந்த இளைஞனின் நினைவு வந்தது. பெயர் என்ன சொன்னான்? சுதிரா? இல்லையே. பாக்கெட்டில் அவனிடம் வாங்கி வைத்த விலாச அட்டையை தேடி பார்த்தேன். கதிர்வேல். டெல்லியில் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் உயர்ந்த பதவி.
கம்ப்யூட்டரை பற்றி எத்தனை சொன்னான். என்னை விட ஆர்வமாய் விழிகளை விரித்து கேட்டுக்கொண்டிருந்தவள் பவானிதான். அவள் பள்ளியில் அடுத்த ஆண்டிலிருந்து கம்ப்யூட்டர் படிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனது வங்கியில் கம்ப்யூட்டர் வந்த பிறகு பேனா பென்சிலேயே எல்லாரும் மறந்து போனோம். எவ்வளவு சௌகரியம், எவ்வளவு சௌகரியம் என்று வியந்து போன நான் பவானியிடம் நீ கண்டிப்பா கம்ப்யூட்டர் கத்துக்கோ என்று சொல்லியிருந்தேன். பவானிக்கும் அதில் ஆர்வம் உண்டு. பொம்மை வாங்கித்தா என்று ஒரு நாளும் கேட்டதில்லை. புக்ஸு வாங்கித்தாங்கப்பா என்று தான் கேட்பாள். புத்தக எக்ஸிபிஷன் நடக்கும்போது அவளை அழைத்து செல்வேன். அவள் வயதுக்கு உகந்த புக்ஸ் நிறைய வாங்கி தருவேன். வெளியூர் போய் திரும்பினால் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு புக்கு உண்டு. 2வது 3வது படித்த போது அவளுக்கு பெரிய கலெக்டர் ஆகணும் என்கிற ஆசை இருந்தது. இப்போது அது மாறி கம்ப்யூட்டரில் நிறைய கற்றுக்கிட்டு பெரிய ஆளாகணும் என்பதாக இருந்தது. அந்த லட்சிய கவிதைக்கு நேற்றைக்கு ரயில் சிநேகன் கதிர்வேல் தண்ணீர் ஊற்றினான். கம்ப்யூட்டர் துறையில் எத்தனை நுணுக்கமான பிரிவுகள் இருக்கின்றன, வருங்காலத்தில் இன்னும் எதிலெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் புரட்சி வரப்போகிறது என்றெல்லாம் அவன் சொல்ல சொல்ல எனக்கு நான் படித்த பிஎஸ்சி பாட்டனி பற்றி அநியாயத்திற்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. 20 வருடங்களுக்கு முன்பு என்ன படித்தால் நல்லது என்று என்னை கைடு செய்ய சரியான நபர்கள் இல்லை. உத்தியோக குறி ஒன்றுதான். அப்போது காலேஜில் பிகாம் முயற்சி செய்தேன், கிடைக்கவில்லை. பிஎஸ்சி பாட்டனி தான் இருக்கு, சேர்ந்துக்கிறியா என்று கேள்வி கேட்ட பிரின்சிபால் என் திசையை தீர்மானித்தார். சரி, ஏதோ ஒரு டிகிரி படித்தாகிவிட்டது. பேங்கிங் சர்வீஸுக்கு பரீட்சை எழுதி அப்போது பேங்க் உத்தியோகம் கிடைத்ததில் என் உறவினர்கள் பலர் வீட்டில் வயிறு எரிந்ததால் கொஞ்ச நாளைக்கு அவர்கள் வீட்டில் விறகை வாங்கவில்லை. ஆனால் பெரிய என்ஜினியர் ஆகணும், பெரிய ஆடிட்டர் ஆகணும் என்கிற சிஸ்டமேட்டிக் விதைக்கப்பட்ட கனவுகள் மௌனமாக கலைந்து போனதில் ஒரு மாறாத சுருக் இன்று வரை எனக்குண்டு. நேற்று கதிர்வேல் கம்ப்யூட்டர் துறையை பற்றி பேச பேச என்னுள் பவானியை ஒரு பெரிய கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆக்கிவிட வேண்டும் என்று வெப்பமாக ஒரு எண்ணம் பரவியதை கனகாவிடம் காலையில் சொன்னபோது, செய்யலாங்க, நமக்கு இருக்கிறது ஒரே மக, அவளை ஓஹோன்னு கொண்டு வரணுங்க, என்ன மாதிரி சமையல் கட்டு மனுஷியாக்கிடக்கூடாதுங்க என்றாள். என்ன பவானி, நேற்று ராத்திரி பேசிட்டு வந்தாரே அந்த அங்கிள் மாதிரி நீயும் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் என்ஜினியராக வருவியா? படிக்க வைக்க செலவு செய்ய நான் ரெடியாக இருக்கேன் என்று நான் சொன்னபோது, ஹாப்பி டாடி என்று என் கன்னத்தில் முத்தமிட்டு, அவரை விட இன்னும் பெரிய என்ஜினியராக வருவேன் டாடி என்றாள். சிகரெட்டுக்கும் டீக்கும் பணம் கொடுத்துவிட்டு திரும்பி நடந்து கல்யாண மண்டபத்திற்கு வந்தபோது தாம்பூலப்பை கோஷ்டி வேலை முடிந்து எழுந்து போயிருந்தது. அங்கே சுழன்ற ஃபேனுக்கடியில் ஏராள இடம் இருந்தது. அந்த இடத்திற்கு ஜாகை மாற்றிவிடலாம் என்று நான் படுத்திருந்த இடத்திற்கு வந்து பார்த்தபோது பவானியை காணவில்லை. அத்தியாயம் 2. விழிப்பு வந்து என்னை காணாமல் அம்மா அருகில் சென்று படுத்திருப்பாள் என்று நினைத்து கனகா படுத்திருந்த பெண்கள் பகுதிக்கு வந்து பார்த்தாள். அங்கே கனகா அருகில் பவானி இல்லை. பாத்ரூம் போயிருக்கலாம் என்று அடுத்ததாக நினைத்த போதே லேசாக உள்ளே ஒரு கலவரம் துவங்கியிருந்தது. பாத்ரூம்கள் இருந்த பகுதிக்கு விரைந்தால் எல்லா பாத்ரூம்களும் இருட்டில் இணைந்திருக்க ஒன்றில் மட்டும் உள்ளே விளக்கெரியும் வெளிச்ச கசிவுகள். பவானி குரல் கொடுத்தேன், பதில் இல்லை. அந்த பாத்ரூமின் கதவில் மெதுவாக தட்டி மீண்டும் பவானி என்றேன். யாரது, கொஞ்சம் இருங்க என்ற ஆண் குரல் வந்தது. சாரி என்று விலகினேன். இப்போது பதட்டம் வந்து பரபரப்பாக மண்டபத்தின் சமையல் பகுதி, முன்பகுதி, அறைகள் என்று லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு தேடி வியர்த்து போனேன். என்ன இது, நடுராத்திரியில் இவள் புதிய ஊரில் புதிய இடத்தில் எங்கே போக சாத்தியம்? விழிப்பு வந்து என்னை காணோம் என்றால் உடனே அம்மாவைத்தானே எழுப்பியிருப்பாள். வேறு என்ன வாய்ப்பு இருக்கிறது? காதில் தங்கத் தொங்கல் போட்டிருந்தால், தங்கச் செயினும் ஆளிலை கிருஷ்ணன் டாலருடன் போட்டிருந்தாலோ? என்னை காணாமல் என்னை தேடி மண்டபத்தை விட்டு சாலைக்கு வந்து அங்கே எவனாவது திருடன் பார்த்து, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. கனகாவை எழுப்பி பதட்டப்படுத்துவதற்கு முன்பாக சொந்த முயற்சியில் மண்டபம் முழுக்க மற்றும் ஒரு முறை ரவுண்ட் அடித்தேன். சமையல் பகுதியில் 2 பேர் காய்கறிகள் நறுக்கி கொண்டிருந்தவர்களை தவிர எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேரையும் ஒரு 10 வயது பொண்ணு இங்கே தண்ணி எதுவும் கேட்டு வந்துச்சா என்று விசாரித்தாயிற்று. அவர்கள் கொட்டாவிக்கு நடுவில் உதட்டை பிதுக்கிவிட்டார்கள். வாசலுக்கு வந்து பார்த்தேன். மண்டபத்தின் வாட்ச்மேன் குளிருக்காக சுள்ளியை எரியவிட்டு கைகளை நீட்டி தன் கன்னத்தில் வெப்பம் ஏற்றி கொண்டிருந்தான். அவன் தானும் பார்க்கவில்லை என்று விட்டான். அப்படியும் நம்பிக்கை இல்லாமல் தெருவுக்கு வந்து 2 முனைகளிலும் பார்வையை ஓட்டினேன். அசைவே இல்லாமல் வரைந்த ஓவியம் போல் இருந்தது தெரு. என் பதட்டம் எகிர துவங்கியது. இப்போது யாரை எழுப்புவது, யாரிடம் சொல்வது, என்ன செய்ய வேண்டும்? போலீஸுக்கு சொல்ல வேண்டுமா? அவளை தனியாக விட்டுவிட்டு நான் நடுராத்திரியில் சிகரெட் பிடிக்க போனது முட்டாள்தனமோ? இத்தனை பேர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கனகா அருகில் சென்று மெதுவாக அவள் தோளை தொட்டேன். அவள் விழுக்கென்று உதறலாக எழுந்து கொண்டு 2 வினாடி மசமசப்புக்கு பிறகு என்னங்க என்றாள். சத்தம் போடாத, எழுந்து இப்படி வா சொல்றேன். மாராப்பை சரி செய்து கொண்டு என்னோடு வந்தவள்
தூக்கம் வரல கனகா, காத்தே இல்லை, கொசுக்கடி வேற. காத்தாட நடந்துட்டு வந்து படுக்கலாமேன்னு தெருமுனை வரைக்கும் போயிட்டு வந்தேன். திரும்பி வந்து பார்த்தா படுத்திருந்த இடத்துல பவானி இல்லை. ஐயோ, பவானி இல்லையா? தன் நெஞ்சை பிடித்து கொண்டு உறக்க பேசினாள். கத்தாத, எல்லாரும் முழிச்சிடுவாங்க. மணி இப்போ 3 ஆகுது. அரை மணி நேரமாக நானும் மண்டபம் பூரா தேடிட்டேன். யாரும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கனகா. கடவுளே, அவள் காதில் கழுத்தில் நகை போட்டிருந்தாங்க. யாராச்சும் ஒருவேளை? ஐயோ, எனக்கு பயமாக இருக்குதுங்க. பவானி! கனகா அழ துவங்கி விட்டாள். நான் என் அழுகையை அடக்க பார்த்தேன். பாத்ரூம் பக்கம் போய் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். சமையல் கட்டில் கேட்டுட்டிங்களா? கேட்டுட்டேன். இந்த மண்டபத்தோட மொட்டை மாடிக்கு போய் பார்த்தீங்களா? அங்கே எதுக்கு இந்த நேரத்தில் போக போகிறா? முதல்ல குழந்தைங்களோட மொட்டை மாடியில் விளையாடிட்டு இருந்தா. வாங்க, எதுக்கும் பார்த்துருவோம். என்ன கனகா இது? நடுராத்திரியில் இவன் மொட்டை மாடிக்கு தனியாக போகிற டைப்பா? வீட்டில் கரண்ட்டு போயிட்டாலே 100 தடவை குரல் கொடுப்பா. சரி வா, பார்த்துருவோம். நானும் கனகாவும் மண்டபத்தின் மொட்டை மாடிக்கு செல்லும் படிகளில் ஏறினோம். மொட்டை மாடிக்கான வாசல் கதவு திறந்திருந்தது. மொட்டை மாடிக்கு வந்தால் அங்கே வாட்டர் டேங்க் அருகில் கைகளை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள் பவானி. பவானி! குரல் கொடுத்தால் திரும்பி பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்படியே நின்றாள். கிட்டே போய் பார்த்தால் நாங்கள் வந்ததையே உணராமல் வாட்டர் டேங்கையே நிலை குத்தின பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். பவானி, இங்கே என்னம்மா பண்ற என்று அவள் தோளில் கை வைத்தாள் கனகா. அப்போதுதான் பவானி எங்களை பார்த்து தன்னை சுற்றி பார்த்து பிரமை பிடித்தவள் போல விழித்தாள். சரி வா, கீழே போகலாம். தூக்கத்தில் நடந்து வந்துட்டியா என்றேன் நான். எந்த பதிலும் பேசாமல் எங்களோடு நடந்து வந்து படுத்துக்கொண்ட பவானி உடனே உறங்கிவிட்டாள். நான் பெருமூச்சு விட்டேன். கவலையோடு என்னையே பார்த்து கொண்டிருந்த கனகா, என்னங்க இவ எதுக்காக இப்படி மொட்டை மாடிக்கு போய் நின்றுக்கிட்டு இருந்தா? பிரம்ம தட்டுன மாதிரி ஏன் முழிச்சா? என்னமோ பயங்கரமாக கனவு கண்டிருப்பா கனகா. தூக்கத்தில் அவளுக்கே தெரியாமல் எந்திரிச்சு போயிட்டா. ஒன்றும் பயப்படாத. இல்லைங்க, எதையோ பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த வயசில் இப்படியெல்லாம் பயப்படுறது நல்லதில்லைங்க. இந்த ஊரில் ஒரு முஸ்லீம் பெரியவர் மந்திரிச்சு தாயத்து கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. வாங்கி இடுப்பில் கட்டி விட்டுடலாங்க. பதறாத கனகா, ஒன்றுமில்ல, நிம்மதியாக தூங்கு. ஏதோ கனவு, இதை பெருசுப்படுத்தாத. இந்த மாதிரி ராத்திரி மொட்டை மாடிக்கு போய் நின்றுக்கிட்டு இருந்தான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. அவளையும் நோண்டி நோண்டி விசாரிக்காத. இயல்பா விட்டுடு. காலையில் பாரு, நார்மலாக இருப்பா. போய் படு என்று அவளை சமாதானப்படுத்திவிட்டு நானும் படுத்தேன். பவானியின் கையை எடுத்து என் மார்பு மேல் போட்டுக்கொண்டேன். கொஞ்ச நேரத்தில் எத்தனை விதமான விபரீத கற்பனைகள். நீண்ட பெருமூச்சு விட்டு உறங்கினேன். அத்தியாயம் 3. காலையில் பவானி இயல்பாக சிரிக்க துவங்கிவிட்டாள். லேசாக தலையை வலிக்கிறது என்று மட்டும் சொன்னாள். எப்போதும் என்னிடம் இருக்கும் தலைவலி மாத்திரை ஒன்றை கொடுத்தேன். பிறகு உற்சாகமாக விளையாட துவங்கினாள். கல்யாணம் முடிந்து அன்றிரவு ரயிலில் சென்னைக்கு புறப்பட்டோம். கனகாவுக்கு லோயர் பெர்த். ரயில் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஏர் பில்லோவை ஊதி வைத்து படுத்து உறங்கிவிட்டாள். 2 எதிரெதிர் அப்பர் பெர்த்துகளில் நானும் பவானியும். பவானி ஒரு குழந்தைகள் புத்தகம் படித்து கொண்டிருந்தாள், குப்புறப்படுத்தவாறு. நான் அவளை பார்த்தவாறு ஒரு கழித்து படுத்திருந்தேன். புத்தகத்தை மூடிய பவானி, தூங்கலையாப்பா என்றாள். வரலம்மா, நீ தூங்கு. எனக்கும் தூக்கம் வரலப்பா. ரயில் தடக் தடக் என்று சீரான செல்ல குலுங்கலுடன் விரைந்து கொண்டிருந்தது. மணி என்னப்பா? 10 போகுதுமா. அடுத்து எந்த ஸ்டேஷனில் இந்த ரயில் நிற்கும்பா? திருச்சியில் நிற்கும். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. அப்புறம் விருத்தாச்சலம். அங்கே எத்தனை மணிக்கு நிற்கும்? 1:30ன்னு நினைக்கிறேன். அப்புறம் நேராக மெட்ராஸ் தானா? நடுவில் விழுப்புரம் செங்கல்பட்டில் நிற்கும். ஏன்? சும்மா கேட்டேன்ப்பா. ரயில் ரொம்ப சௌகரியம் இல்லைப்பா? ஆமாம், நிறைய லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போகலாம், தூங்கலாம். விபத்துக்கு சான்ஸ் கம்மி, அலுப்பு தெரியாது, அரட்டை அடிச்சுக்கிட்டே போகலாம். ஒன்று விட்டுட்டிங்களே, என்னம்மா? படிக்கலாம். பஸ்ஸில் குலுங்கலில் படிக்கிறது சிரமம். கரெக்ட். அப்பா, என்னம்மா நிஜமாக என்ன கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆக்குவீங்களாப்பா? ஏம்மா அப்படி கேட்குற? கண்டிப்பாடா. உனக்கு செலவு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன்? நிறைய படி, உன் இஷ்டத்துக்கு படி. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதா இருந்தாலும் நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாடி. அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது பவானி. என் சந்தோஷத்தை வேற எப்படி சொல்கிறது? சந்தோஷம்னே சொல்லு. ஹாப்பி டாடின்னு சொல்லு. ஹாப்பி டாடி. இனிமேல் எனக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட புக்ஸ் நிறைய வாங்கி கொடுங்க டாடி. சரிம்மா. உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. சொல்லுமா. நேற்று ராத்திரி மண்டபத்தில் தூங்கிட்டு இருந்தேன்னா அப்போ பயங்கரமாக ஒரு கனவு. என்ன கனவு? நம்ம தங்கியிருந்தமே கல்யாண மண்டபம். அதே மண்டபத்தில் மொட்டை மாடியில் 2 பேர் எதுக்கோ பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க டாடி. அப்புறம் அதில் ஒருத்தன் திடீர்னு இன்னொருத்தன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அவனும் கண்ணெல்லாம் பிதுங்கி மூச்சு விட முடியாமல் தவிக்கிறான் டாடி. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் செத்து போயிட்டான் டாடி. அச்சச்சோ. இந்த ஆள் கொஞ்ச நேரம் அவனோட பணத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் சாக்கில் பணத்தை திணிச்சு ஒரு கயிறு போட்டு கட்டிட்டான். கட்டி பக்கத்தில் பெருசாக தண்ணி டேங்க் இருக்குதுல்ல, அது மேலே ஏறி டேங்க் உள்ளார மூட்டையை பொத்துன்னு போட்டு மூடிட்டு விறுவிறுன்னு போயிட்டான். எனக்கு திக்குன்றது.
இப்படி ஒரு கனவை கேட்கும்போதே ஒரு பதைப்பு வருகிறதே. இப்படி ஒரு கனவை கண்டால் எப்படி ஒரு பயம் அடிவயிற்றை கவ்வும். அப்படித்தான் பவானியை பயம் கவ்வி மிரண்டு போய் தூக்கத்திலிருந்து விழித்திருக்க வேண்டும். கனவு குழப்பத்தில், மிரட்சியில் நிஜமாக மொட்டை மாடியில் அப்படி எதுவும் சண்டை நடக்கிறதா என்று பார்ப்பதற்காக மொட்டை மாடிக்கு தன்னையும் அறியாமல் சென்றிருக்க வேண்டும். அதுதான் பிரமிப்புடன் வாட்டர் டேங்கையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாளா? பவானி, முந்தா நாள் ரயிலில் வரப்ப ஒரு கிரைம் கதை தானே படிச்சுக்கிட்டு வந்த? ஆமாம், அதான் அந்த கதையில் வந்த மாதிரியே உனக்கு கனவு வந்திருக்குது. ஆனால் டாடி, எப்பவும் கனவுல சரியாக புரியாமல் குழப்பமாக தானே வரும். நேற்று கோர்வையா நேரில் பார்க்குற மாதிரி அந்த கனவு வந்துச்சே. சில சமயம் அந்த மாதிரி தெளிவாகவும் வரும். கனவுங்கிறது என்ன டாடி? அது ஒரு மாதிரி என்ன குழப்பம். வீட்டில் பெயிண்ட் அடித்தா அதே வாசனை இருக்கும் இல்லையா? வாசனைங்கிறது பெயிண்டா? இல்லை. ஆனால் அது பெயிண்டோட வாசனைன்னு அடையாளம் புரியுது இல்லையா? அந்த மாதிரி நம் மனசில் தினம் எத்தனை விதமான எண்ணங்கள் உருவாகுது. அந்த எண்ணங்களோட குழப்பமான சூழ்நிலையில் ஒரே எண்ணத்தோட வாசனையாக இருக்கும். அப்போ அர்த்தம் புரியும். சில சமயம் பல எண்ணங்களோட வாசனையும் கலந்து சுத்தும். அப்போ புரியாது. ஒரு ஆள் இன்னொரு ஆளை கொலை செய்வான்னு ஒரு எண்ணம் என் மனசில் இல்லவே இல்லையப்பா. அப்புறம் ஏன் அந்த மாதிரி கனவு வந்துச்சு? அது உன்னோட எண்ணமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. நீ எப்போவோ படித்தது, எங்கேயோ கேட்டது, இதெல்லாம் கூட உன் மனசில் ஒரு எண்ணமாக தானே பதிவாகுது. புரியுதுப்பா. ஆனால் நேற்று அந்த கனவு வந்ததும் எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு தூங்கிட்டேன் என்றாள் பவானி. அப்படியென்றால் இரவு எழுந்து மொட்டை மாடிக்கு சென்றதோ, நாங்கள் அவளை அழைத்து வந்து படுக்க வைத்ததோ அவள் நினைவிலேயே இல்லை. அவளையும் அறியாமல் உறக்கத்தில் நடப்பவள் போல நடந்து சென்றிருக்கிறாள். அதை சொல்லி அவளை மிரட்சியடைய செய்ய வேண்டாம் என்று தீர்மானித்து கொண்டேன். கனகாவிடமும் சொல்ல வேண்டும். ஏண்டி அப்படி செஞ்ச என்று ஏதாவது பேச்சு வரும்போது கேட்டு தொலைத்து விடுவாள். பாவம்பா. யாருமா? செத்து போனவன் தான். கனவு தானம்மா? கனவா இருந்தாலும் பாவம் தானே? ஆமாம், பாவம்தான். சரி, லைட் அணைச்சிடட்டுமா? தூங்குறியா? சரிப்பா. உனக்கு பாத்ரூம் போகணும்னு இருந்தா என்ன எழுப்பு. நீயா இறங்க வேணாம் என்ன? சரிப்பா என்றாள். ரயில் வேகம் பிடித்திருந்தது. பவானி உறங்கிய பிறகும் கொஞ்ச நேரம் நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். செங்கல்பட்டில் ஏதோ மறியல் போராட்டம் என்று ரயிலை நிறுத்திவிட்டார்கள். 2 மணி நேர தாமதத்தில் எக்மோர் வந்து சேர்ந்தது. ஆட்டோ பிடித்து மந்தை வெளியில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டிற்கு வந்து 15 நிமிடத்தில் குளித்து ரெடியாகி பேங்கிற்கு புறப்பட்ட அவசரத்தில் பேப்பர் படிக்க கூட அவகாசமில்லை. அத்தியாயம் 4. கேஷ் கேபினுக்குள் நுழைந்து உயர நாற்காலியில் அமர்ந்து சைடில் ஒட்டி வைத்திருந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை தொட்டு கும்பிட்டு விட்டு கவுண்டரை திறந்தேன். 5-6 பேர் வரிசையாய் நின்றிருந்தார்கள் முணுமுணுப்புடன். என் விரல்கள் பணம் எண்ண துவங்கின. 11 மணிக்கு டீ குடிப்பதற்காக கேபினை மூடிவிட்டு பேங்கின் மாடியறைக்கு வந்தபோது என் சிகரெட்டுக்கு நெருப்பாக தன் சிகரெட்டை தந்த ரமணி, பாண்டியன்ல தானே வந்த, 6க்கெல்லாம் வந்துருவானே, ஏன் லேட்டு என்றான். செங்கல்பட்டில் ஏதோ மறியல்னு 2 மணி நேரம் நிறுத்திட்டாங்க ரமணி. இங்கே பேங்க்ல ஏதாச்சும் விசேஷம் உண்டா என்றேன். பையன் கொடுத்த பீங்கான் டீ கோப்பையை எச்சரிக்கையாக வாங்கியபடி, இப்படி வலிய வலிய ஊத்தாதன்னு சொல்லியிருக்கேன்ல. குனிந்து முதல் சிப்பை அவசரமாக உறிஞ்சி நாக்கை சுட்டு கொண்டேன். விசேஷம்னா நம்ம வித்யாசாகருக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டாரு. என்னவா? 2 இடத்துல பிளாக்கேஜ், தயிர் சாதத்துக்கு கூட நெய் போட்டுக்கிற ஆசாமி, எக்கச்சக்க கொலஸ்ட்ரால், பின்ன ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் என்ன பண்ணும்? இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? இன்னும் கொடுக்கல. ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் செஞ்சு எந்த இடத்துல பிளாக் இருக்குன்னு பார்த்துட்டாங்க. நாளன்னைக்கு ஆஞ்சியோபிளாஸ்ட் பலூன் மெத்தடில் அந்த அடைப்பை சரி செய்ய முடியுமான்னு பார்க்க போகிறாங்க. முடியலைன்னா பைபாஸ் சர்ஜரி தான். ஆட பாவமே, ஈவினிங் போய் பார்க்கலாம், வரியா? போலாமே. கல்யாணம் நல்லா நடந்துச்சா? ஓஎஸ். நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன டென்ஷன். என்னாச்சு? சம்மந்தி சண்டையா? இல்லைப்பா, எனக்கும் என் மிஸ்ஸஸுக்கும் டென்ஷன். நடுராத்திரி பார்த்தா எனக்கு பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த பவானியை காணோம். அப்புறம் அரை மணி நேரம் மண்டபம் பூரா தேடி பார்த்துட்டு என் ஒய்ஃபை எழுப்பி விஷயத்த சொன்னதும் அவள் அளவே ஆரம்பிச்சிட்டா. என்னென்னவோ தாட்ஸ் வந்து பயமுறுத்துது. எதுக்கும் பார்த்துடலாம்னு மண்டபத்தோட மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா பவானி பிரம்ம பிடிச்சவ மாதிரி அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தா. பவானி தூக்கத்தில் நடப்பாளா என்ன? அதெல்லாம் இல்லைப்பா. நேற்று ரயிலில் வரப்போ சொன்னான், பயங்கரமாக கனவு கண்டாலாம். அந்த மண்டபத்தோட மொட்டை மாடியில் யாரோ யாரையோ கொலை செஞ்சிடுற மாதிரி கனவு கண்டாலாம். இதை சொன்னாலே ஒழிய அவளுக்கு தான் எழுந்து மொட்டை மாடிக்கு போனதோ நாங்கள் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சதோ ஞாபகத்தில் இல்லை. அவள் கனவு மேட்டர் சொன்னது என் ஒய்ஃபுக்கு தெரியாது. அவள் தூங்கிட்டா. ஐ எம் லிட்டில் பிட் ஒரீடு ரமணி. டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணுமா? நீ என்ன ஃபீல் பண்ணுற? சாச்சா, இதுக்கெல்லாம் எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும்? கனவுனாலே ஏதோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கணும். என் டாக்டர் கூட ராத்திரி தாகமாக இருக்குன்னு கேட்டு நான் தண்ணி கொடுத்து தூங்க வச்சதை மறுநாள் கேட்டப்ப நான் தண்ணி கேட்டேனா ஞாபகமே இல்லைன்னு சொல்லியிருக்கா.
அந்த மாதிரி தூக்க கலக்கத்தில் ஏதோ ஒரு குழப்பத்தில் எழுந்து போயிருப்பா. இதுக்கெல்லாம் போய் ஒரி பண்ணிக்காத. என்ன வயசாகுது பவானிக்கு? 10. ரமணி தன் சிகரெட்டை முடித்துவிட்டு அங்கே மேஜையில் பேங்கின் ரீடர்ஸ் கிளப் வாங்கி போட்டிருந்த செய்தித்தாள்களை, வார இதழ்களை தன் பக்கம் இழுத்து மேய்ந்தான். நான் டாய்லெட் அறைக்கு சென்று திரும்பி கைக்குட்டையை உதறி சின்ன சதுரமாக மடித்தபடி வெளிவர, சுந்தர் இங்கே வாயேன் என்றான் அவசரமாக. என்ன ரமணி? திண்டுக்கல்ல நீ கலந்துக்கிட்ட கல்யாண மண்டபம் இருக்கிற தெரு பேர் என்ன? கோதண்டராமர் தெருன்னு ஞாபகம். ஏன் இந்த நியூஸை பாரு என்ற அந்த தமிழ் செய்தித்தாளை மடக்கி காட்டிய இடத்தில் திருமண மண்டபத்தில் கொலை, தண்ணீர் தொட்டியில் பிணம், மர்ம கொலையாளி யார் என்ற தலைப்புகளை பார்த்ததுமே எனக்கு சொரீர் என்றது. பதட்டமாக உள்ளே படித்தேன். திண்டுக்கல் கோதண்டராமர் தெருவில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நேற்று ஒரு திருமண கோஷ்டி காலி செய்த பிறகு துப்புரவு செய்யும் பணி நடைபெற்ற போது தண்ணீரில் வீசிய துர்நாற்றத்தால் சந்தேகப்பட்ட மண்டபத்தின் மேனேஜர் மண்டபத்தின் மொட்டை மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டிக்கு வந்து உள்ளே பறவை எதுவும் விழுந்து இறந்திருக்கிறதா என்று பார்த்தபோது ஒரு பாலித்தீன் சாக்கு மூட்டை மிதப்பதை கண்டு திகிலடைந்தார். உடனே காவல்துறைக்கு அவர் தகவல் தர விரைந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த மூட்டையை வெளியே எடுத்து பிரித்து பார்த்தார்கள். உள்ளே அழுகத் துவங்கிய நிலையில் ஒரு ஆணின் பிணம் இருந்தது. விசாரணையில் அது சமையல் கோஷ்டியை சேர்ந்த சுப்புனி என்பவரின் பிணம் என்பது அறியப்பட்டது. பிரேத பரிசோதனையில் சுப்புனி கழுத்தை நெரித்து யாரோ கொலை செய்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. சுப்புனி 2 தினங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று உடலின் அழுகிய நிலையை வைத்து கணித்திருக்கிறார்கள். சுப்புனியை கொலை செய்து பிணத்தை தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டு தப்பிய கொலையாளி யார் என்று காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகிறார்கள். முழுக்க படித்த என் முகம் வெளிரி போனது. சுந்தர், என் தோளை தொட்டான் ரமணி. உன் பொண்ணு கனவு கண்டதா சொன்ன சம்பவம் மாதிரியே இருக்கேது. ஆமா ரமணி, இவ கனவுல அந்த ஆள் கொலை செஞ்சுட்டு பாலித்தீன் சாக்கு மூட்டையில பிணத்தை போட்டதையும் மூட்டைய தண்ணி தொட்டிக்குள்ள போட்டதையும் நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னான். எனக்கு எதுவுமே புரியல. இரு, பதறாத. ஒன்று செய், உன் ஒய்ஃபோட மாமாவுக்கு ஃபோன் அடி. இந்த கொலை மேட்டர் நீ கலந்துக்கிட்ட கல்யாண மண்டபத்தில் தான் நடந்துச்சான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த தெருவில் இந்த ஒரு மண்டபம் தான்னு நினைக்கிறேன். முதல்ல கேட்டுடேன். நானும் ரமணியுமாக பக்கத்தில் இருந்த எஸ்டிடி பூத் சென்று கனகாவின் திண்டுக்கல் மாமாவை தொடர்பு கொள்ள, ஆமாங்க, நம்ம மண்டபத்தில் தான் அந்த கொலை நடந்திருக்கு. எப்போ நடந்துச்சுன்னு தெரியல. நல்ல வேளையா நம்ம கல்யாண சமயத்தில் போலீஸ் வந்து கலைவரமாகாம போச்சே. கொலை செஞ்சவனை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா தெரியல. முழு விபரமும் நானே பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொலை செய்யப்பட்ட ஆள் நம்ம கல்யாணத்துக்கு சமைக்க வந்த கோஷ்டியை சேர்ந்த ஆளா? ஆமாம், மொத்தம் 35 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தன். அந்த கோஷ்டியை பூரா ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதில் யாருன்னு இன்னும் தெரியல. என்ன பகைன்னும் புரியல. நம்ம கோஷ்டினா நிச்சயதார்த்தம் அன்னைக்கு ராத்திரி தானே கொலை நடந்திருக்கணும். அப்படித்தான் இருக்கும். ஆமாம், எதுக்கு நீங்கள் இவ்வளவு விபரமாக விசாரிக்கிறீங்க? பேப்பரில் படித்ததும் ஒரு கியூரியாசிட்டி தான். விபரம் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். வச்சிடுறேன். போனை வைத்ததும் ரமணியிடம் விபரம் சொன்னேன். இப்படித்தான் நடந்திருக்கணும் சுந்தர் என்றான் ரமணி. எப்படி? ராத்திரி தூங்கிட்டு இருந்த பவானிக்கு மொட்டை மாடியில் ஏதோ சத்தம் கேட்டிருக்கணும். எந்திரிச்சு போய் ஓரமாக நின்று பார்த்துருக்கணும். அவள் பார்க்க அந்த கொலை நடந்திருக்கணும். அப்படி ஒரு காட்சியை பார்த்த அதிர்ச்சியில் அவள் அப்படியே பிரம்ம தட்டி போய் நின்று இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுருக்கீங்க. அவள் தூக்க கலக்கத்தில் பார்த்ததை கனவுல வந்த சம்பவம்னு நினச்சிக்கிட்டு ஓங்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் யோசனையில் ஆழ்ந்தேன். அப்படித்தான் இருக்குமோ? நேரில் பார்த்த கொலையை கனவாக நினைத்திருப்பாளோ? இவன் சொல்லும் யூகம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் மொட்டை மாடிக்கு எப்படி தனியாக சென்றாள்? கனவின் விளைவாக சென்றாள் என்றாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒருவேளை மொட்டை மாடியில் ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று அவள் உள்ளுணர்வுக்கு தோன்றியிருக்கலாமோ? ஆனால் கூட தனியாக அந்த ராத்திரியில் எழுந்து போகிற தைரியம் அவளுக்கு இல்லையே. எனக்கு குழப்பமா இருக்கு ரமணி. இதில் குழம்புறதுக்கு எதுவும் இல்லை. ஏதோ ஓர் உணர்வா உன் பொண்ணு மொட்டை மாடிக்கு போயிருக்கா, கொலையை பார்த்துருக்கா, அதிர்ச்சி அடைஞ்சிருக்கா, பார்த்ததை கனவுன்னு இப்போவும் நினச்சிட்டு இருக்கா. சரி, என்ன உணர்வில் தைரியமாக தனியாக எந்திரிச்சு போனா? அது எனக்கும் புரியலை. அவளை மெதுவாக பக்குவமாக விசாரிக்கட்டுமா? அவள் மனசை குழப்பிடாமல் விசாரிக்கணும் சுந்தர். என் பொண்ணு நடந்த கொலையை பார்த்துருக்கான்னு போலீஸில் சொல்லணுமா? பவானி நிஜமாக பார்த்தாளா இல்லை கனவு கண்டாளான்னு முதல்ல நீ தெளிவாக்கிக்கணும். உங்கள் பொண்ணு அந்த நேரத்துக்கு எதுக்கு அங்கே வந்தான்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எடக்கு மடக்கா ஏதாச்சும் கேட்பாங்க. ஒரு நேர்மையான சிட்டிசனாக காவல்துறைக்கு உதவுறதா நினச்சி தகவல் சொல்ல போய் நீ ஏதாச்சும் சிக்கலில் மாட்டிக்க கூடாது சுந்தர். ஒரு கோஷ்டிக்குள்ளே யாரோ ஒருத்தன் தான் இந்த கொலையை செஞ்சுருக்கான். அதனால் விசாரணையில் அது யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. நாளைக்கே அந்த கொலைகாரனை பிடிச்சாங்கன்னு பேப்பரில் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. அவசரப்பட்டு நீ போலீஸ்கிட்ட இப்போ போக வேண்டியதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
சரி ரமணி, இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். ஆஃபீஸில் வேற யார்கிட்டையும் சாச்சா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்ப்பா இது. நான் யார்கிட்டையும் சொல்லலை. முதல்ல நீ பவானியை பக்குவமாக விசாரி என்றான் ரமணி. பவானியை எப்படி ஆரம்பித்து இதை பற்றி விசாரிப்பது என்று யோசிக்க துவங்கினேன். அத்தியாயம் 5. மாலை நான் வீட்டிற்கு திரும்பிய போது கவலை தோய்ந்து முகத்துடன் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள் கனகா. என்ன கனகா, பவானிக்கு உடம்பு சரியில்லைங்க. என்ன பண்ணுது? ஸ்கூல்ல இருந்து ஃபோன் செஞ்சாங்க, அவளுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு. நான் போய் ஆட்டோவில் கூட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட போனேன். 103 டிகிரி ஜுரம். ஊசி போட்டாரு, மருந்து கொடுத்தாரு. 2 போர்வை போத்திக்கிட்டு படுத்திருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் நீங்கள் இருக்கணும். அப்பா அப்பான்னு அனுத்திக்கிட்டு இருக்கா. நான் அவசரமாக அறைக்குள் சென்று கட்டிலில் படுத்திருந்த பவானி அருகில் அமர்ந்து நெற்றியில் கை வைத்து பார்த்தேன். சுட்டது. பவானி கண் திறந்து பார்த்தாள். என்ன கனகா, ஜுரம் இறங்கல போலிருக்கே. எத்தனை மணிக்கு ஊசி போட்ட? ஊசி போட்டு 4 மணி நேரம் ஆச்சுங்க. நடுவில் வேர்த்து விட்டுச்சா? இல்லைங்க. மறுபடி ஊசி போடணும்னு சொன்னாரா? நாளை காலையில் கூட்டிகிட்டு வர சொன்னார். அது வரைக்கும் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜுரத்துக்காக ஒரு மாத்திரையை கொடுக்க சொல்லியிருக்காரு. என்னை பார்த்து கொண்டிருந்த பவானியின் கையை பிடித்து கொண்டு, கஷ்டமா இருக்காடா என்றேன். ஆமாப்பா, குளிருது, உடம்பெல்லாம் வலிக்குது. பொறுத்துக்க கண்ணா, அதுவா வேர்க்கும். ஸ்கூலில் ஐஸ் வாட்டர் எதுவும் குடிச்சியா? இல்லைப்பா. இப்போ எதுக்கு இப்படி ஜுரம் வருது என்றேன் கனகாவிடம். ஊருக்கு போயிட்டு வந்த அலுப்புங்க. ரயிலில் ஜில்லுன்னு மூஞ்சிலேயே அடித்த காற்று இவளுக்கு சேரலை. ஏன் கனகா, டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொன்னாரா? இல்லைங்க. இப்போ ஜுரத்தில் எத்தனையோ விதம் வருது கனகா. நாளைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமான்னு நான் டாக்டரை கேட்குறேன். டாடி, பிளட் டெஸ்ட்டுனா ஊசி குத்துவாங்க. வேணாம் டாடி, வலிக்கும். டாக்டர் எடுக்கணும்னு சொன்னாதான் பவானி. நீ இப்போவே கவலைப்படாத. ஆமாம், மத்தியானம் என்ன சாப்பிட்ட? கொண்டு போன டிஃபன் பாக்ஸை திறக்கவே இல்லை, அப்படியே இருக்குங்க. ஏன் பவானி, உனக்கு பசிக்கலையா? இல்லைப்பா, கேட்டான்னா கஞ்சி வச்சு தர சொன்னார் டாக்டர். பவானி, அம்மாவை கஞ்சி வைக்க சொல்கிறேன், சாப்பிட்றியா? வேணாம்ப்பா, பசிக்கலைனாலும் கொஞ்சம் சாப்பிடுமா, அப்புறம் உடம்பு ரொம்ப பலகீனமாக போயிடும். நீங்கள் தான் கொடுக்கணும்ப்பா. சரிம்மா, நானே கொடுக்குறேன். போ கனகா, நல்லா கூழாட்டம் கஞ்சி போட்டு எடுத்துக்கிட்டு வா. பவானி சமத்தா குடிப்பா. பவானியின் நெற்றியில் விழுந்திருந்த குழல் கற்றையை ஒதுக்கினேன். அவள் மார்பில் மென்மையாக தட்டி கொடுத்தேன். கொஞ்ச நேரத்தில் கனகா கொண்டு வந்த கஞ்சியை குடிக்கிற சூட்டிற்கு பக்குவமாய் ஆற்றி பவானியை தூக்கி சாய்வாக உட்கார வைத்து பருக வைத்து அந்த நேரத்திற்கு அவள் சாப்பிட வேண்டிய மாத்திரையை விழுங்க வைத்தேன். சில நிமிடங்களில் பவானி உறங்கிவிட்டாள். அதன் பிறகு நான் பேண்ட் கலற்றி லுங்கிக்கு மாறினேன். முகம் கழுவி வந்து நாற்காலியில் அமர்ந்தேன். ஆமா, நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க என்று கேட்டவாறு எனக்கு காஃபியை நீட்டினாள் கனகா. நடந்த சம்பவங்களை பற்றி, செய்தித்தாளில் வந்த விவரங்களை பற்றி இவளிடம் எப்படி சொல்வது? நான் யோசனையில் இருக்க திடீரென்று அறைக்குள்ளிருந்து அம்மா என்று கத்தினாள் பவானி. நாங்கள் இருவரும் பதறியடித்து கொண்டு உள்ளே ஓடினோம். பிரமை பிடித்தவள் போல கட்டிலில் அமர்ந்திருந்தாள் பவானி. என்னம்மா, என்ன பண்ணுது? பயமா இருக்குதுப்பா என்றாள் பவானி. என்ன பயம்? நீங்க இங்கேயே என் பக்கத்திலே இருங்கப்பா. இங்கே தானம்மா இருக்கேன். எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு நான் சொன்னேன்ல. கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? கனகா ஓடிப்போய் சுவாமி மாடத்தில் இருந்து விபூதி எடுத்து வந்து பவானியின் நெற்றியில் வைத்து விட்டாள். கொஞ்சம் வாயை திறக்க சொல்லி போட்டாள். கழுத்திலும் தடவினாள். எதுக்கு பவானி இப்போ கத்துன என்றேன். ஒரு கனவுப்பா. என்ன கனவு? கொஞ்சம் குழப்பமா இருக்குப்பா. யாரோ ஒரு கருப்பான ஆளு நம்ம அம்மா வயசுல இருக்கிற ஒரு பொம்பளைய பெரிய அருவாளால சரக்கு சரக்குன்னு வெட்டுறான்ப்பா. அவங்க மூஞ்சி உடம்பு பூரா ரத்தம்ப்பா. அன்னைக்கு ஒரு நாள் ஐயனார் கோயிலில் ஒரு கோழியோட கழுத்தை வெட்டினதும் அது தரையில் துடிச்சு துடிச்சு விழுந்து செத்து போச்சுல்லப்பா. அந்த மாதிரி அந்த அம்மா செத்து போயிட்டாங்கப்பா. என்னங்கவ என்னென்னவோ பேசுகிறா. கொஞ்சம் சும்மா இருக்கனகா. அப்புறம் நம்ம ஏரியாவில் ஆனந்த விநாயகர் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்துல அந்த கத்தியை தூக்கி போட்டுட்டான்ப்பா அந்த ஆளு. அந்த அம்மா முகம் உனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சா? இல்லைப்பா, ஆனால் 2 பக்கமும் மூக்குல மூக்குத்தி போட்டிருப்பாங்க. குத்தினவன் முகம் அது தெரியுதுப்பா, கருப்பாக இருக்கான். என்னங்க அது? அவ கனவு கண்டேன்னு சொல்கிறா. நீங்கள் அதை போய் இவ்வளவு விபரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இரு கனகா, உனக்கு தெரியாது. நான் அவசரமாக பழைய பேப்பர்கள் அடுக்கி வைத்துள்ள அலமாரிக்கு சென்றேன். பரபரப்பாக பேப்பர்களை அள்ளி கீழே போட்டுக்கொண்டு அமர்ந்தேன். 10 நாட்களுக்கு முன்பு நாங்கள் குடியிருந்த ஏரியாவில் 4 தெரு தள்ளி ஒரு சம்பவம் நடந்ததை பேப்பரில் படித்திருந்தேன். கணவன் வெளியூர் போயிருந்த சமயம் ஒரு நடுத்தர வயது பெண் அரிவாளால் 8 இடங்களில் வெட்டப்பட்டு இறந்த செய்தியையும் வெட்டுப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்த அந்த பெண்மணியின் புகைப்படமும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த கொலை யார், எந்த காரணத்திற்காக செய்தது என்பது மர்மமாக இருப்பதாகவும் எழுதியிருந்தார்கள். அந்த செய்தி வெளிவந்த செய்தித்தாளை தேடி பிடித்து விட்டேன். மடக்கி எடுத்துக்கொண்டு பவானியிடம் வந்தேன். பவானி, நல்லா பாருமா, உன் கனவுல ஒரு அம்மா வெட்டுப்பட்டாங்கன்னு சொன்னியே,
அந்த அம்மா இவங்களான்னு பாரு என்றேன். பவானி பார்த்துவிட்டு, ஆமாப்பா இவங்க தான், இவங்களே தான், இவங்களை கொன்னது தான் இப்போ நான் கனவு கண்டேன் என்றாள். கனகா பதைத்தாள். என்னங்க அது? எனக்கு எதுவுமே புரியல. நீங்க பேப்பரை தூக்கிட்டு வரீங்க, அவளும் கனவு கண்டது அந்த அம்மாவங்கிறா. ஒண்ணுமில்ல, நீ பேசாம இரு. ஏமா பவானி, அந்த அம்மா 4 தெரு தள்ளி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீ எப்பவாவது இவங்கள பார்த்திருக்கியா? இல்ல டாடி, இப்பதான் கனவுல பார்த்தேன். சரி ஒண்ணுமில்ல, நீ தூங்கு. கனகா, நீ கொஞ்சம் வெளியில வா என்றேன். ஹாலில் என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த கனகாவிடம், நான் சொல்றத கேட்டு நீ அதிர்ச்சி அடையாத. நம்ம பவானிக்கு திடீர்னு ஏதோ ஒரு அபூர்வமான சக்தி ஏற்பட்டிருக்கு. என்ன சக்தி? எங்கேயோ நடக்கிற ஏதோ சில சம்பவங்கள் இவ மனசுக்குள்ள கனவா தெரியுது. இந்த அருவாள் வெட்டு சம்பவம் 8 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு கனகா. ஆனா அப்ப நடந்ததை இப்ப இவ கனவுல அப்படியே காண்றானா? இது அபூர்வமான சக்தி இல்லையா? இதே மாதிரி தான் திண்டுக்கல்லையும் நடந்திருக்கு. அந்த கல்யாண மண்டபத்துல முதல் நாள் நடந்த கொலைய இவ மறுநாள் கனவுல பார்த்து மிரண்டு மொட்டை மாடிக்கு போயிட்டா. என்னங்க சொல்றீங்க? அந்த மண்டபத்துல கொலை எப்ப நடந்துச்சு? நீங்களே உளர ஆரம்பிச்சிட்டீங்களோ? நான் ஒன்றும் உளரல. இன்னைக்கு பேப்பரை எடுத்து பாரு, எல்லாம் விபரமா இருக்கு. நேற்று ரயில் திரும்பினப்போ அசதியில் நீ நல்லா தூங்கிட்ட. பவானி என்கிட்ட கனவு கண்டதை சொன்னான். நான் முழு விபரங்களையும் சொல்ல சொல்ல அவள் முகம் வெளிரி போனது. தன் நெஞ்சை பிடித்து கொண்டாள். ஐயோ, ஏங்க இப்படி ஒரு அபூர்வமான வியாதி இவளுக்கு வந்து தொலைச்சிருக்கு? இது வியாதி இல்லை கனகா, ஏதோ ஒரு சக்தி. இவளுக்கு எதுக்கு இந்த சக்தி எல்லாம்? தனக்கு ஏதோ புரியாமல் நடக்குதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போய் பயம் வந்திருக்குங்க. அந்த பயத்தில் தான் ஜுரம் வந்திருக்கு. இருக்கலாம். இப்போ எனக்கே பயமாக இருக்குங்க. ஒன்றும் கவலைப்படாத கனகா, நான் தான் சொல்கிறேன்ல, இது வியாதி இல்லை, ஏதோ அவள் மூளையில் நடந்திருக்கு. இப்போ என்னங்க பண்ணுறது? நாளைக்கு அவளை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் கனகா. அப்படின்னா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? உளராத. மனநோய் எத்தனையோ வகைகள் இருக்குது தெரியுமா? சிகரெட் பிடிக்கிறவன் அதை விடணும்னு தீர்மானிச்சு ஆனால் விட முடியாமல் தவிக்கிறானே, அது கூட ஒரு மனவியாதின்னு தான் சொல்லுவாங்க. நீ பேசாம இரு. முக்கியமாக பவானியை எந்த குறுக்கு கேள்வியும் கேட்காம இரு என்றேன் நான். அத்தியாயம் 6. அந்த மனநல வைத்தியரின் அறை மனதிற்கு இதமாக வாசனையாக இருந்தது. வெளிர் பச்சை நிறத்தில் வர்ணமடிக்கப்பட்ட சுவர்கள், அவரின் மேஜைக்கு மட்டும் ஒரு தொங்கும் விளக்கு. சுவரில் ஒட்டப்பட்ட பறவைகள் நிஜமாகவே பறப்பதை போல் இருந்தது. டாக்டர் பேட்ரிக் தாடி வைத்திருந்தார். தாடியில் நரையோட்டம் இருந்தது. உதடுகளில் புன்னகை, கண்களில் காந்தம், குரலில் ஒரு ஆளுமையும் நம்பிக்கையும் தெரிந்தது. அறைக்குள் வந்து அமர்ந்ததிலிருந்தே பவானி அவர் மேஜை மேல் பேப்பர் வெயிட்டாக வைத்திருந்த சிறிய கண்ணாடி கூம்பையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கூம்புக்குள் தண்ணீர், அதில் பல வர்ணங்களில் முத்துக்கள் உருண்டு கொண்டிருந்தன. சும்மா கையில் எடுத்து பாருமா என்பதுதான் அவர் பேசிய முதல் வாக்கியம். பவானி அந்த கண்ணாடி பேப்பர் வெயிட்டை கையில் எடுத்து பார்த்தாள், கவிழ்த்து பார்த்தாள். வர்ண முத்துக்கள் மெதுவாக இடம்பெயர்ந்தன. உனக்கு அது பிடிச்சிருக்காமா என்றார் புன்னகையோடு. தலையசைத்தாள். ஏன் பிடிச்சிருக்கு? உள்ள கலர் கலரா முத்து உருள்றது பார்க்க அழகா இருக்கு டாக்டர். வெரி குட். உன் பேர் என்னம்மா? பவானி. என்ன படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட். நான் யார் தெரியுமா? தெரியாது. இல்லை தெரியும், நீங்கள் ஒரு டாக்டர். இல்லைம்மா, நான் உன்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமாம், பெரியவங்க நீங்கள். அதனால் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வயசு இல்லை. பவானியை நான் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாச்சு. பவானி என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாச்சா இல்லையா? அப்படின்னா ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கலாமா? வெரி குட், கமான். டாக்டர் பேட்ரிக் நீட்டிய கையில் தன் கையை கோர்த்து புன்னகையுடன் குலுக்கினாள் பவானி. ஆமா, உன் ஃப்ரெண்டு பேர் என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா? என் பேரு பேட்ரிக். என்ன சொல்லு? பேட்டரி. பேட்டரி இல்லைம்மா, அது டார்ச் லைட் உள்ள போடுறது. நான் பேட்ரிக். சாரி பேட்ரிக், உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? பேட்ரிக்னு கூப்பிடு. பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடலாமா? கூப்பிட்றதுக்கு தானே பேர். இல்லைன்னா ஃப்ரெண்டுன்னு கூப்பிடு. இப்போ நம்ம 2 பேரும் அரட்டை அடிக்கலாமா? என்றாள் உற்சாகமாக. நாம ஃப்ரெண்ட்ஸு, பேசிக்க போகிறோம். நடுவில் உங்கள் டேடி எதுக்கு? அவரை வெளியில் போய் உட்கார சொல்லிடலாமா? சரி மிஸ்டர் சுந்தர், நீங்கள் வெளியில் போய் உட்காந்துக்கங்க. நாங்கள் அரட்டை அடிச்சுக்கிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை கூப்பிட்றோம். நான் எழுந்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தேன். கதவு தானாக மூடிக்கொண்டது. கனகா அருகில் வந்தமர்ந்தேன். என்னங்க நீங்கள் மட்டும் வரீங்க? டாக்டர் இப்போ தான் அவகிட்ட பேசுகிறதுக்கு ஆரம்பிக்க போகிறாரு. கொஞ்சம் வித்தியாசமாக சைக்காலஜிக்கலாக மூவ் பண்ணுறாரு. நான் ஃபோனில் சுருக்கமாக ப்ராப்ளத்தை சொன்னப்போ, குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க, அவள் எதிரில் என்கிட்ட அவளோட பிரச்சனையை பற்றி பேசாதீங்க, எல்லாம் நானே பேசிக்கிறேன்னு சொன்னார். அதனால் இப்போ நான் எதுவும் பேசலை. ஸ்கேனிங் மாதிரி ஏதாச்சும் எடுக்க வேண்டியிருக்குமாங்க? கொஞ்ச நேரம் சும்மா இரேன் கனகா. நீ டாக்டரா அவர் டாக்டரா? பார்க்கட்டும் முதல்ல. எரிச்சலோடு நான் அந்த கிளினிக் வாசலுக்கு வந்து அருகில் இருந்த பெட்டிக்கடையில் சிகரெட் வாங்கி பற்ற வைத்த போது என் தோளில் அழுத்தமான கை ஒன்று விழுந்தது. திரும்பி பார்த்தால் போலீஸ் இன்ஸ்பெக்டர். என்ன சார்? தடுமாறினேன். நீங்கள் தானே மிஸ்டர் சுந்தர்? ஆமாம்.
உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, இப்படி வரீங்களா? எனக்கு குழப்பமானது. என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டா? அவரோடு சற்று தள்ளி வந்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் என்றேன். கம்ப்ளைண்ட்டா? ஆமாம் சார், உங்களோட காலேஜில் ஒன்றா படித்த சம்பத்தை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்களாம் என்ற இன்ஸ்பெக்டர் கூலிங் கிளாஸை கலற்றியதும் நான் அடையாளம் கண்டு கொண்டேன். மை குட்னஸ், சம்பத். சம்பத்தா? சாரி, நீங்கள் சும்மா வாடா போடானே பேசு சுந்தர். ஃப்ரெண்ட்ஷிப் இந்த யூனிஃபார்மை எல்லாம் தாண்டின விஷயம். ஆமாம், எப்படி இருக்க? உன் மேரேஜில் பார்த்தது தான். இப்போ மெட்ராஸில் தான் இருக்கியா? ஆமாம் சம்பத். மீசையெல்லாம் பயங்கரமாக வச்சிருக்கியா? எனக்கு சுத்தமாக அடையாளமே தெரியலப்பா. நான் மெட்ராஸில் தான் இருக்கேன், மந்தவெளியில் தான் வீடு. அட கிழிஞ்சுது போ. நான் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் க்ரைம்ஸில் இருக்கேன். 1 வருஷமாச்சு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து. பக்கத்துலேயே வீடு. உனக்கு எத்தனை குழந்தைங்க சுந்தர்? ஒரே ஒரு பொண்ணு, பவானின்னு பேர். 5th படிக்கிறா. நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட இல்லையா? மாட்டேன்னு தான் வீம்பா இருந்தேன். யார் விட்டாங்க? சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து மடக்கி என் மாமா பொண்ணையே என் தலையில் கட்டிட்டாங்க. ஒரு பையன் 2வது படிக்கிறான். உன் அட்ரஸ் கொடு, ஃப்ரீயாக வரேன், நிறைய பேசலாம். நான் விலாசம் எழுதி தந்தேன். அவனும் விலாசம் எழுதி தந்து, அம்மா இங்கே என்ன நிற்கிற என்றான். இங்கே டாக்டர் பேட்ரிக்கை பார்க்க வந்தேன். பேட்ரிக்கையா? அவர் சைக்கியாட்ரிஸ்ட் தானே? யாருக்கு ப்ராப்ளம்? என் பொண்ணுக்கு தான். என்ன ப்ராப்ளம்? ஒன்றுமில்ல, சமயத்தில் ராத்திரி தூக்கத்தில் முழிச்சுக்கிட்டு அழுவுறா. அதான் ஒரு கன்சல்ட் வச்சுக்கலாமேன்னு வந்தேன். டாக்டர் பவானி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தம்மடிக்கலாம்னு வந்தேன். ஒரு காஃபி சாப்பிட்லாமா? என் கையை பிடித்து பக்கத்து காப்பி கடைக்கு அழைத்து சென்று நாற்காலிகளில் அமர்ந்ததும் தொப்பியை கழற்றி நடுத்தலையை கொஞ்சம் சொரிந்து கொண்டு, ரொம்ப கஷ்டமான வேலை சுந்தர் என் வேலை. அதிகாரிகள்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது, பொதுமக்கள்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிற? இப்போ தான் அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்த்துட்டு வரேன் சுந்தர். செம்மத்தியாக திட்டு வாங்கிட்டு வரேன். எதுக்கு திட்டினாரு? நம்ம ஏரியாவில் நடந்த ஒரு கொலையை 8 நாளாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் யாரையும் அரெஸ்ட் பண்ணலை. ஏன் அரெஸ்ட் பண்ணலைன்னு குதிக்கிறார் இவர். வெறும் சந்தேகத்தை வச்சுக்கிட்டு எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? ஆதாரம் வேணாமா? உங்கள் மந்தவெளியில் நடந்த கொலை தான் அது. நீ பேப்பரில் படிச்சிருப்பியே, மங்களான்னு ஒரு பொம்பளை புருஷன் ஊரில் இல்லாத தினம் அருவாளால் வெட்டினானே ஒருத்தன், அந்த கொலை தான். எனக்கு புரிந்தது. ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டது. ஏன் சம்பத், அந்த கொலைகாரன் யாருன்னு இன்னும் தெரியலையா? அந்த அம்மாவுக்கு ஒரு கள்ளக்காதல் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த புருஷன் சம்பவம் நடந்தப்ப வெளியூரில் இருந்ததா ஸ்தாபிக்கிறான். எனக்கு அந்த புருஷன் மேலே தான் சந்தேகம். வெளியூரில் இருந்த மாதிரி பாவலா பண்ணிட்டு ரகசியமாக வந்து ஆத்திரம் தீர வெட்டிட்டு போயிட்டான்னு சந்தேகப்படுறேன். அவனை அடித்து உதச்சி விசாரிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? எந்த கொலையாக இருந்தாலும் அந்த கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதம் ரொம்ப முக்கியம். அது வேணும். 8 இடத்துல வெட்டியிருக்கான். அந்த அருவாலை காணோம். போலீஸ் நாய் தேடி பார்த்து தோத்துடுச்சு. அது கிடைச்சதுன்னா அதில் கைரேகை கிடைக்கலாம். எனக்கு பவானி சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆனந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள குளத்தில் அந்த அரிவாளை கொலைகாரன் தூக்கி வீசிவிட்டு போனதாக அவள் சொன்னாலே, அதை சொல்லலாமா? இந்த தகவல் இவனுக்கு கொலைகாரனை கைது செய்ய உதவுமே. ஆனால் எப்படி சொல்வது? உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்பான். என் மகள் கனவில் இப்படி ஒரு காட்சி வந்தது என்று சொன்னால் நம்புவானா? எனக்கு குழப்பமாக இருந்தது. மௌனமாக இருந்து விட்டேன். காபி குடித்துவிட்டு வெளியே வந்தோம். ஏன் சுந்தர் திடீர்னு டல்லாயிட்ட? ஒன்றுமில்ல. உன் பொண்ணுக்கு ஒன்றும் இருக்காதுப்பா, தைரியமாரு. அப்புறம் உன் வீட்டுக்கு வரேன், வரட்டுமா? சம்பத் மோட்டார் பைக்கில் புறப்பட்டு சென்றதும் நான் மெதுவாக நடந்து கிளினிக்கு வந்து கனகாவிடம், டாக்டர் என்னை கூப்பிட்டாரா என்றேன். இல்லைங்க என்றாள். அமர்ந்தேன். ஒரு கொலை சம்பந்தமாக முக்கியமான தகவல் ஒன்று இப்போது எனக்கு தெரியும். அந்த மங்களாவை கொலை செய்ய பயன்படுத்திய அரிவாள் ஆனந்த விநாயகர் கோயிலின் குளத்தில் கிடக்கிறது. இந்த உண்மையை போலீஸுக்கு தெரிவிக்காமல் இருப்பது நியாயமா? ஒரு உண்மையை மறைப்பது கூட குற்றம்தானே? என் மனதிற்குள் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்க டாக்டர் என்னை அழைப்பதாக சொன்னார்கள். போனேன். பவானி, நீ போய் உன் அம்மாவோட இருமா. சரி ஃப்ரெண்ட் என்று அவள் போனாள். டாக்டர் பேட்ரிக் தன் கண்ணாடியை கழற்றி அதன் கூட்டில் வைத்து மூடிவிட்டு என்னை பார்த்தார். நீங்க சொன்ன 2 கனவுகளை பற்றியும் பேசினேன். தெளிவா சினிமா பார்க்குற மாதிரி அவ மனசுல அந்த காட்சிகள் ஓடி இருக்கு. கனவுல 2மே நடந்து முடிஞ்ச சம்பவங்கள். இனிமே நடக்க போற சம்பவத்தை பவானி கனவுல கண்டு அதுபடி அப்புறம் நிகழ்ந்தா இதை வேற வகையில சேர்க்கலாம். எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்னு சொல்லுவோம். ஆனா இந்த கேஸ்ல அப்படி இல்லை. சம்பவம் நிகழ்ந்த ஏரியாவில் இடத்துல உங்க பொண்ணு இருந்திருக்கா. அதை தவிர வேற எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பவத்தில் வந்தவங்கள பவானி இதுக்கு முன்னாடி சந்திக்கலைங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. 15-20 வருஷம் முன்னாடி ஜெர்மனியில் இந்த மாதிரி ஒரு கேஸ். ஒரு தாத்தான்னா 80 வயசு தாத்தா டைம் மிஷினில் ஏறி போன மாதிரி 2 செஞ்சுரிக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர் கரெக்டாக சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்ன தகவல்களை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சரிபார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர் சொன்ன சம்பவங்கள் நடந்த இடங்களுக்கு அந்த தாத்தா போனது கூட இல்லை. அப்போது பரபரப்பாக இந்த மேட்டரை எல்லாம்
பத்திரிகைகள்லையும் எழுதினாங்க. பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு அந்த தாத்தாவை சோதனை செஞ்சாங்க. எதனால் எவ்வாறு அந்த தாத்தாவுக்கு 2 நூற்றாண்டுக்கு முந்தி நடந்த சம்பவங்கள் எல்லாம் துல்லியமா தெரிஞ்சதுன்னு அவங்களால சரியான ஒரு விளக்கம் சொல்ல முடியல. மனுஷ மூளையோட சக்தி அபாரமானதுன்னு நிரூபிக்க இது ஒரு சான்றுன்னு சொல்லி நழுவிட்டாங்க. பவானிக்கு ஏன் இந்த மாதிரி கனவுல காட்சி வருதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையா டாக்டர்? சில விஷயங்கள் நம்ம கணிப்புக்கு அப்பாற்பட்டது, கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. வேறு கிரகத்துல உயிரினங்கள் உண்டான்னு ஒரு பக்கம் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? அதில் கிடைக்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை சயின்டிஸ்டே நம்ப முடியாமல் திகைக்கிறாங்க சார். வேறு கிரகத்தில் மனித உயிர் இருக்கலாம், ஆனால் இந்த மனிதன் மாதிரியே 2 கால் 2 கை 1 மூக்குன்னு இருக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த ஊரோட சக்திகள் என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, இதெல்லாம் விடுங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க, பவானிக்கு வியாதி எதுவும் இல்லை. ஃபிசிக்கலி ஷீ இஸ் ஓகே. வீட்டில் அவளை வினோதமாக பார்க்காதீங்க, தள்ளி வச்சு பார்க்காதீங்க. அவளுக்கு முன்னால் எதையும் கவலையாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நார்மலாக எப்பவும் போல் அவளை ட்ரீட் பண்ணுங்க, பார்க்கலாம். சில மெடிசின்ஸ் எழுதியிருக்கேன். இத்தனை நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு 2-3 நாளில் இப்படி ஏன் கனவு வரணும் டாக்டர்? காட்டில் திடீர்னு தீப்பிடிக்கிறது இல்லையா? எரிமலை திடீர்னு பொங்கி வெடிக்கிறது இல்லையா? மன வினோதங்களில் பல கேள்விகளுக்கு லாஜிக்காக பதில் சொல்லிட முடியாதுங்க. இவ சம்மந்தப்படாத ஏதோ சம்பவங்கள் இவ கனவுல காட்சியாக வருது, சரி. ஆனால் ஏன் குற்ற சம்பவங்களாக வருது? மிஸ்டர் சுந்தர், கொஞ்ச நாளைக்கு உங்கள் எல்லா கேள்விகளையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அவளை அப்சர்வ் பண்ணுங்க. சரி டாக்டர். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டின்படி மருந்துகள் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன். ராத்திரி சாப்பாடு முடிந்து சிகரெட்டுக்காக நடந்தபோது ஒரு பொது தொலைபேசி கண்ணில் பட உடனே தீர்மானித்து உள்ளே நுழைந்தேன். எண்களை அழுத்தினேன். லைன் கிடைத்ததும் குரலை மாற்றி, ஹலோ, மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம். அங்கே கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர் எல்கே சம்பத் இருக்காரா? பேச சொல்லுங்க. சில வினாடிகளில், ஹலோ, இன்ஸ்பெக்டர் சம்பத் ஹியர். சார், மங்களா கொலை கேஸில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற கொலை ஆயுதமான அரிவாள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அது எங்கே இருக்குது? ஆனந்த விநாயகர் கோயில் குளத்தில் தேடி பாருங்க சார். ஆமாம், நீங்கள் யாரு? நான் லொடக்கென்று வைத்து விட்டேன். அத்தியாயம் 7. மறுநாள் நான் பேங்கிற்கு புறப்பட்ட போது ஆனந்த விநாயகர் கோயில் குளம் அருகில் ஒரு போலீஸ் வேன் நிற்பதை பார்த்தேன். ஸ்கூட்டரை நிறுத்தி எட்டி பார்க்க குளத்தின் படிக்கட்டுகளில் நிறைய போலீஸ்காரர்கள். குளத்தினுள் சில போலீஸ்காரர்கள் மூழ்கி தேடிக்கொண்டிருக்க எனக்கு முதுகு காட்டியபடி நின்று மேற்பார்வை செய்து கொண்டிருந்தான் சம்பத். நான் ஸ்கூட்டரை நகர்த்தினேன். பேங்க் வந்ததும் ரமணியை தனியாய் இழுத்து சென்று விசாரித்தேன். சம்பத்திற்கு நான் அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஃபோன் செய்தது எல்லாம் சொன்னேன். பவானியை ஸ்கூலுக்கு லீவ் போட சொல்லு, நீயும் லீவ் போடு. ஊட்டி, கொடைக்கானல் இல்லைன்னா குற்றாலம் கூட்டிட்டு போயிட்டு வாயேன் சுந்தர் என்றான். யோசிக்கிறேன் என்றேன். அன்று மாலை வங்கி நடவடிக்கைகள் முடிந்து நான் வீட்டிற்கு புறப்பட இருந்த சமயம் எனக்கு ஃபோன் வந்தது. ஹலோ, சுந்தர் பேசுகிறேன். யாரு என்றேன். நான் சம்பத் பேசுகிறேன் சுந்தர். என்ன சம்பத், சொல்லு. ஒரு ஹாப்பி நியூஸ் சுந்தர். நேற்று தானே உங்ககிட்ட நான் அந்த கொலை ஆயுதம் கிடைக்கலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், ராத்திரி யாரோ ஒருத்தன் ஃபோன் செஞ்சு ஆனந்த விநாயகர் கோயில் குளத்தில் தேடி பாருங்க, அருவா கிடைக்கும்னு தகவல் சொன்னான். பொழுது போகாத எவனாச்சும் சும்மா குறும்பா இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு தப்பான தகவல்கள் தர்றதுண்டு. அதனால் அந்த தகவலை மதிக்கிறதா இல்லை அலட்சியப்படுத்துறதான்னு முதல்ல எனக்கு புரியலை. அப்புறம் சரி, கொஞ்சம் நம்பி பார்ப்போம்னு இன்னைக்கு குளத்தில் தேடி பார்த்தோம். தகவல் பொய்யில்லை. கொலைக்கு பயன்படுத்தின அரிவாள் கிடச்சிடுச்சு. அதில் இருந்த ஒரு தடய குறிப்பு வெட்டினது அவளோட புருஷன்னு உறுதிப்படுத்திடுச்சு. நேராக போய் அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிறுத்தி ரிமாண்ட் பண்ணிட்டு வேலையாக உங்ககிட்ட பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம் சம்பத், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதில் நான் எதுவும் செய்யலை. எனக்கு நேற்று ராத்திரி அந்த ஃபோன் வரலைன்னா நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா? உன் ஒய்ஃபை, உன் பொண்ணை எல்லாம் பார்க்கணும். உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசணும். நேற்று சரியாக பேச முடியலை. ஓ, தாராளமாக வாயேன் என்று வைத்தேன். அவன் வந்தால் சாப்பிட தட்டில் வைப்பதற்காக கேக், பிஸ்கட், பழம், காராச்சேவ் என்று வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன். பவானி உற்சாகமாக ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தாள். என்ன பவானி, ஜுரம் இல்லையாப்பா? இல்லைப்பா, நேத்தே சரியா போயிடுச்சு என்ற பெண்ணின் முகத்தில் சுரத்தே இல்லை. அவள் அருகில் அமர்ந்தேன். ஏம்மா இன்னும் டல்லா இருக்க? இன்னைக்கு ஸ்கூலில் பிடி பீரியட் இருந்துச்சா என்றேன். அதில்லப்பா. ஏன்பா, எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுதா? சே, என்ன பேச்சு இது? டாக்டர் பேட்ரிக் கிட்ட கூட்டி போனீங்களேப்பா, அங்கே மனநல மருத்துவர்னு போர்டு போட்டிருந்துச்சே. டாக்டர் பேட்ரிக் சும்மா உன் கூட பேசணும்னு சொன்னாருமா. இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. அவர் என்னோட கனவு பற்றி விசாரிச்சாரு. ஏன்பா, இந்த மாதிரியெல்லாம் கனவு வரக்கூடாதா? வரலாமே. இப்படித்தான், இந்த மாதிரி தான் கனவு வரணும்னு எந்த வரைமுறையும் இல்லை பவானி. ஆனால் நான் கண்ட கனவு மாதிரி அப்படியே நடந்திருக்கே. என்னம்மா சொல்கிற? பதறினேன் நான். அவளுக்கு தெரிந்து விட்டதா என்ன? திண்டுக்கல் கல்யாண மண்டபத்தில் நிஜமாவே ஒரு கொலை நடந்திருக்குப்பா.
என்ற பவானி எழுந்து சென்று 2 தினங்களுக்கு முன்பு அந்த செய்தி வெளிவந்த செய்தித்தாளை எடுத்து வந்தாள். அடடா, நான் ஒரு மடையன். பொது அறிவு வளர வேண்டும் என்று நான் தான் அவளை தினமும் செய்தித்தாள் படிக்க சொல்லி இருந்தேன். இந்த செய்தி வந்த செய்தித்தாளை அவள் கண்களில் படாமல் நான் மறைத்திருக்க வேண்டாமா? இதோ பாருங்க டாடி, இந்த கொலையத்தான் நான் கனவுல கண்டேன். இது வேற எங்கேயாவது நடந்திருக்குமா? இல்லை டாடி, முழுக்க படிச்சு பாருங்க. நாம போன கல்யாண மண்டபம் இதே தெரு தான். அந்த தெருவில் வேற மண்டபம் எதுவும் இல்லை. பாலித்தீன் சாக்கில் பிணத்தை போட்டு கட்டினதை கனவுல நான் பார்த்தேன். அப்படியே எழுதியிருக்காங்க பாருங்க. நான் பதில் பேசாமல் கவலையோடு அவளை பார்த்தேன். எனக்கு பயமா இருக்கு டாடி. இதில் பயப்பட என்ன இருக்குமா? அன்னைக்கு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன பையன் ஒரே சமயத்தில் 8 வேலை செஞ்சானே, அஷ்டாவதானி சங்கரன். கரெக்ட். அவன் எவ்வளோ பெரிய கணக்கை பேப்பர் இல்லாமல் பென்சில் இல்லாமல் உடனே போட்டு விடைய சொன்னானே. எப்படி? திருக்குறளை கடைசி குறள்லேருந்து தலைகீழாக கிடுகிடுன்னு சொன்னானே. எப்படி? அவனுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த மூளை டாடி. அந்த பையனுக்கு பயப்பட என்ன இருக்கு? எல்லாரையும் விட ஒரு அதிகப்படியான திறமையோட அவன் இருக்கிறது ஒரு பெருமையான விஷயம்தானே. ஆமாம் டாடி, அந்த மாதிரி நடந்து முடிஞ்ச ஏதோ ஒரு சம்பவம் அப்படியே உன் கனவுல வருது. இது ஒரு அபூர்வமான சக்தி. இப்போ நானே நினச்சாலும் எனக்கு வருமா? வராது. உனக்கு இந்த சக்தி வந்திருக்கு. இதில் கவலைப்பட என்ன இருக்கு? அப்புறம் ஏன் டாடி நீங்கள் என்ன டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்க? அது இந்த மாதிரி அடிக்கடி உனக்கு சம்மந்தமில்லாத கனவு வந்தா உன் உடம்பு பாதிக்கும், படிப்பு பாதிக்கும். அதுக்காக பயந்ததால் உனக்கு ஜுரம் வந்துருச்சுல்ல. இதில் பயப்பட எதுவும் இல்லை. கனவு வந்தால் வந்துட்டு போகுதுன்னு ஜாலியாக இருந்தேன்னா எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டியதில்லை. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் டாடி இருக்கு. ஏன் எனக்கு அந்த மாதிரி கனவு வரணும்? சில விஷயங்கள் புதிர் தான் பவானி, பதில் இல்லை. எங்கேயோ எப்போவோ நடந்த ஏதோ ஒரு சம்பவம் எப்படி என் கனவுல வர முடியும்? அதாவது பவானி, இப்போ இந்த காலத்தில் மெட்ராஸ் ரேடியோலேருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. உனக்கு கேட்குதா? எங்க டாடி கேட்குது? இரு, இப்போ கேட்கும் என்று ரேடியோவை எடுத்து வந்து சென்னை வானொலியை அமைத்தேன். பாடியது கேட்குதா? ரேடியோ வச்சதால கேட்குது. ரேடியோ இந்த பாட்டை புதுசாக உருவாக்குச்சா? இந்த காற்றுல ஏற்கனவே இருக்கிற ஒலி அலைவரிசையிலிருந்து எடுத்து நமக்கு கேட்குற மாதிரி செய்யுது, அவ்வளவுதானே? ஆமாம். இதே காற்றுல திருச்சி ரேடியோ, பாண்டிச்சேரி ரேடியோ, சிலோன் ரேடியோ, லண்டன் ரேடியோ எல்லா நிகழ்ச்சிகளும் இப்போ இந்த நிமிஷம் இருக்கா இல்லையா? முல்லை திருகினா ஒவ்வொன்றா கிடைக்கும் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தியால் எங்கவோ நடந்த ஒரு சம்பவத்தை மனசுக்கு கொண்டு வர முடியுது. அந்த சக்திக்கான விஞ்ஞானபூர்வமான விளக்கம் தான் நமக்கு புரியலை. ரேடியோ நமக்கு பழகி போச்சு. ரேடியோ அறிமுகமானப்போ எங்கவோ ஒளிபரப்பு செய்யப்படுற நிகழ்ச்சியை எவ்வளவோ இடத்துல கேட்க முடியுங்கிறது ரொம்ப பிரமிப்பான விஷயமாத்தானே இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் தெளிவாக புரியற மாதிரி இருக்குப்பா. அதனால் இனிமே எதை பற்றி கனவு வந்தாலும் என்கிட்டயோ அம்மாக்கிட்டேயோ கதை சொல்கிற மாதிரி சொல்லு. ஆனால் கவலைப்படாத. ஏன் இப்படி கனவு வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணாத. இது ஒரு ஃபன் அப்படின்னு நினச்சிக்கையே. சரி டாடி என்ற பவானி முகத்தில் சற்றே தெளிவு பிறக்க என் மனதில் கொஞ்சம் பாரம் இறங்கியது. அத்தியாயம் 8. சொன்ன நேரத்திற்கு சரியாக வந்து சேர்ந்தான் சம்பத். யூனிஃபார்ம் இல்லாமல் சாதாரண உடையில் வந்திருந்தான். தன் மனைவிக்கு தலைவலி என்பதால் இன்னொரு நாள் அழைத்து வருவதாக சொன்னான். நான் கனகாவையும் பவானியையும் அறிமுகப்படுத்தினேன். பவானியிடம் கொண்டு வந்த பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்து, பவானி, உங்க அப்பனும் நானும் காலேஜில் ஒன்னா படித்தோம். வாடா போடான்னு பேசிப்போம். என் பேர் உனக்கு தெரியுமா என்றான். தெரியாத அங்கிள். என்னோட ஃப்ரெண்டு வருவான்னு மட்டும்தான் சொன்னாரு. அப்படியா? என் பேரு சம்பத். நான் என்ன உத்தியோகம் பார்க்குறேன்னு என் மீசையை பார்த்து சொல்லு பார்க்கலாம். போலீஸா? வெரி குட். ஆமாம்மா, போலீஸ் இன்ஸ்பெக்டர். உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் தான் வேலை பார்க்குறேன். நேற்று உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாருல உங்கள் அப்பா. அப்போ தான் பல வருஷத்துக்கு அப்புறம் சந்தித்தோம் என்ற சம்பத் என்னிடம், டாக்டர் என்ன சொன்னாரு என்றான். மருந்து எழுதி கொடுத்துருக்காரு, கவலைப்பட ஒன்றுமே இல்லைன்னாரு. கனகா லைட்டாக டிஃபன் கொண்டு வந்தாள். பால்கனி சிட் அவுட்டில் நாற்காலி போட்டுக்கொண்டு 2 பேரும் கல்லூரி நாட்களை அசை போட்டோம். எங்களோடு படித்த பிற நண்பர்கள் இப்போது எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டோம். காபி பருகிய பிறகு இருவரும் சிகரெட் புகைத்தோம். அப்போதுதான் சம்பத் திடீரென்று என்னை கேட்டான். ஆமாம், மங்களா கொலை மேட்டரில் அந்த அரிவாள் கோயில் குளத்தில் போடப்பட்ட விபரம் உனக்கு எப்படி தெரியும் சுந்தர்? எனக்கு திக்கென்றது. நீதானே சம்பத் அதை பற்றி ஃபோன் பண்ணி சொன்ன. என்ன திடீர்னு அதை பற்றி கேட்குற? நேற்று ராத்திரி நீ ஃபோன் பண்ணி எனக்கு தகவல் கொடுத்துட்டு உன்னை அறிமுகம் படுத்திக்காம லொடக்குன்னு வச்சிட்டியே, அதான் ஏன்னு கேட்குறேன். நான் எச்சில் விழுங்கினேன். என்கிட்ட எதையும் மறைக்காத சுந்தர். நீ செஞ்சது பிரமாதமான உதவி. அந்த தகவலால் தான் ஆயுதத்தை எடுத்தோம், கொலைகாரனை பிடிச்சோம். ஃபோன் செய்யலன்னு பிடிவாதம் பிடிக்காத. என்னை எல்கே சம்பத்னு முழு இன்சியலோட வேற யாரும் கூப்பிடுறதில்ல.
நேத்து நீ அப்படித்தான் என்ன விசாரிச்சிருக்க. நேத்து தான் உன்னோட பேசுனதால உன் குரலை எப்படித்தான் மாத்தி பேச முயற்சி செஞ்சிருந்தாலும் என்னால சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. போலீஸ்காரன்கிட்டையும் எதையும் மறைக்கக்கூடாது, நல்ல நண்பன்கிட்டையும் எதையும் மறைக்கக்கூடாது. நான் ரெண்டும். ஏன் மறைக்கிற? நான் தடுமாறி, ஆமா சம்பத், நான் தான் ஃபோன் செஞ்சேன். உண்மையை மறைக்க விரும்பல. அதே சமயத்துல எனக்கு இந்த தகவல் எப்படி தெரியும்னு சொல்லவும் விருப்பம் இல்லை. அதனால தான் அறிமுகப்படுத்திக்காம தகவலை மட்டும் சொன்னேன் என்றேன். சம்பத் சற்று நேரம் தன் சிகரெட்டின் நெருப்பு முனையையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது பவானி அங்கே வந்தாள். தான் ஒரு நோட்டு புத்தகத்தில் கருப்பாக வரைந்த ஒரு ஓவிய முகத்தை காட்டினாள். நீங்க போலீஸ்னு சொன்னீங்கல்ல அங்கிள், எங்க இது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நோட் புக்கை வாங்கி அந்த பென்சில் சித்திரத்தை உற்று பார்த்து, உங்க வீட்டுக்கு வர போஸ்ட்மேனா என்றான். ஐயோ தப்பு. பால்காரனா? இல்ல. திருடனா? கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க. அரசியல்வாதியா? இல்ல அங்கிள், கொலைகாரன். கொலைகாரனா? ஆமா, இவன் தான் திண்டுக்கல்ல நாங்க போன கல்யாண மண்டபத்துல கொலை செஞ்சான். பவானி, மரியாதை இல்லாம இந்த மாதிரி எல்லாம் விசாரணை கூடாது. நீ உள்ள போ என்றேன் அவசரமாக. இரு பவானி. சுந்தர், குழந்தைய ஏன் அதற்ற? பவானியை தன் அருகில் இழுத்து மடிமேல் உட்கார வைத்து கொண்ட சம்பத், விபரமா சொல்லு. திண்டுக்கல்ல நீ ஏதாச்சும் கொலைய பாத்தியா? நான் பார்க்கல, கனவுல வந்துச்சு. கனவுல வந்துச்சா? ஆமா, இருங்க வரேன். பவானி ஓடி சென்று திண்டுக்கல் கொலை மேட்டர் வந்திருந்த பேப்பரை எடுத்து வர நான் தர்ம சங்கடத்தில் நெளிந்தேன். அங்கிள், இதை படிங்களே. இதில் உள்ள கொலைய நான் மறுநாள் கனவுல பார்த்துட்டு டாடி கிட்ட சொன்னேன். சம்பத் என்னை பார்த்தான். நான் மௌனித்தேன். இதே மாதிரி இன்னொரு கனவு கூட வந்துச்சு. ஒருத்தன் ஒரு பொம்பளைய அருவாளால் வெட்டி அருவால ஆனந்த விநாயகர் கோயில் குளத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டான். இதையும் நான் அப்பா கிட்ட சொன்னேன். நான் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு, சம்பத், எல்லாம் விபரமா சொல்றேன் என்றேன். பவானியை தண்ணீர் கொண்டு வர சொல்லி அனுப்பிவிட்டு சுருக்கமாக விபரம் சொன்னேன். தண்ணீர் கொண்டு வந்த பவானியை ஆச்சரியமாக பார்த்தான். நம்பவே முடியலையே சுந்தர். நாளைக்கு பவானியை நான் எங்கள் கமிஷனர்கிட்ட அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவளால் தான் இந்த கொலையை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. டிபார்ட்மெண்ட்டுக்கு உதவியாக இருந்ததால இவளுக்கு ஒரு கேஷ் அவார்டு வாங்கித்தர ஏற்பாடு பண்ணுறேன். அதெல்லாம் வேணாம் சம்பத். நீ ஏன் சுந்தர் வர்றதை வேணாம்னு சொல்கிற? அவள் பேரில் பேங்க்கில் போட்டு வை, படிப்பு செலவுக்கு உதவட்டுமே என்றான். நான் அரை மனதுடன் சம்மதித்தேன். அத்தியாயம் 9. மறுநாள் சம்பத் பவானியையும் என்னையும் கமிஷனர் அலுவலகம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினான். கமிஷனர் வெரி குட் என்றார். பவானியின் கன்னத்தில் தட்டி ரூபாய் 5000 பணமாக கொடுத்து கையெழுத்து வாங்கி கொண்டார். அவர் அறைக்கு வெளியே வந்ததும் பக்கத்தில் ஒரு அறைக்கு அழைத்து சென்றான் சம்பத். அங்கே நிறைய பத்திரிகை நிருபர்களும் போட்டோகிராஃபர்களும் இருந்தார்கள். என்ன சம்பத் இது? நான் தான் ஏற்பாடு செஞ்சேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். பவானியோட பெருமை இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேணாமா? என்னால் அந்த நிமிடத்தில் எதுவும் மறுத்து பேச முடியவில்லை. சம்பத் பவானியை பற்றி சுருக்கமாக சொல்லி அவளின் அபூர்வ சக்தியை விரிவாக சொன்னான். நிருபர்கள் எழுதி கொண்டார்கள். போட்டோகிராஃபர்கள் பிளாஷ் அடித்தார்கள். பவானிக்கு வந்த கனவால்தான் மந்தைவெளி கொலையை உடனே துப்பறிய முடிந்தது என்று சொன்னபோது, நிருபர்கள் கைத்தட்டிய போது, பவானியின் முகம் பூரித்த போது எனக்கும் கொஞ்சம் பெருமையாகத்தான் இருந்தது. ஆனால் அதையும் மீறி எனக்குள் ஏதோ ஒரு பயப்பூச்சி ஊர்ந்து கொண்டே இருந்தது. சம்பத் தொடர்ந்து பேசுகையில், இந்த பவானி எங்கள் காவல்துறைக்கு மற்றும் ஒரு ஒத்துழைப்பு தந்து இன்னொரு குற்றத்தையும் துப்பு துளக்க உதவப் போகிறாள். அதாவது வருகிற திங்கள் அன்று திண்டுக்கல் திருமண மண்டபத்தில் நடந்த கொலையில் நாங்கள் சந்தேகப்படுகின்ற ஆசாமிகளை நிறுத்தி ஒரு அடையாள அணிவகுப்பு நடத்த உள்ளோம். அதில் பவானி கலந்து கொண்டு அவள் கனவில் பார்த்த குற்றவாளி யார் என்பதை அடையாளம் காட்டப் போகிறாள். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் பவானிக்கு எங்கள் காவல்துறையில் இருந்து மற்றும் ஒரு அன்பளிப்பு காத்திருக்கிறது. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இதென்ன சம்பத் என் அனுமதி எதுவும் கேட்காமல் என் மகள் திண்டுக்கல் போவதாக சொல்கிறான். இப்போது பவானியை நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்கலாம் என்றான் சம்பத். நிருபர்கள் கேட்க துவங்கினார்கள். யோசித்து யோசித்து பவானி பதில் சொன்னாள். உனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த அபூர்வ சக்தி இருக்கா? இல்லை சார், இப்பதான் கொஞ்ச நாளா. கனவுல அப்படியே தெளிவா காட்சி தெரியுதா, இல்லை குழப்பமா இருக்குதா? சில சமயம் தெளிவா தெரியுது, சில சமயம் குழப்பமா இருக்குது. உன்னோட இந்த அபூர்வ சக்தியால போலீஸுக்கு துப்பு துளங்கி இருக்கு. இதை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? பெருமையா இருக்கு. என்னால ஒரு உதவி செய்ய முடிஞ்சதுன்னு சந்தோஷமா இருக்கு. பயமா இருக்கா? பவானிக்கு சொன்னேனே ஒழிய நிஜமாக எனக்குள் ஒரு வருத்தம்தான் இருந்தது. இந்த புகழ் சரியான புகழா, சாதனை புகழா? பிரபலமாவாள் என்பது சரி, ஆனால் எப்படி? எல்லா சப்ஜெக்டிலும் 100க்கு 100 வாங்கி படிப்பில் மாநிலத்தில் முதலாவதாக வந்து பிரபலமாவதும் இதுவும் ஒன்றா? ஒரே பிரசவத்தில் 6 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் பிரபலமாவது போலத்தான் இது. ஒரு புத்திசாலி பெண் என்று என் மகளை வியந்து பார்க்காமல் ஒரு அதிசய பிறவியாக மிருக காட்சி சாலையில் நீர் யானையை பார்ப்பது போல
பிரமிப்புடன் அல்லவா பார்ப்பார்கள்? அத்தியாயம் 10. மறுநாள் பவானியின் புகைப்படத்துடன் அவள் பேட்டியை பல பத்திரிகைகள் வெளியிட்டிருந்தன. எங்கள் அபார்ட்மெண்ட்டில் இருந்து நான் வெளியேறி என் ஆபீஸ் வந்து சேரும் வரையில் கிட்டத்தட்ட 50 பேர் என்னை ஆச்சரியமாக விசாரித்தார்கள். முதல் 4 பேருக்கு பொறுமையாக பதில் சொல்ல முடிந்தது. அப்புறம் எரிச்சல்தான் வந்தது. சம்பத் பவானியை திண்டுக்கல் அழைத்து சென்று திரும்பினான். பவானி சந்தேக நபர்களில் சரியாக அடையாளம் காட்டிய நபர் அடுத்த கட்ட விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டதால் பவானிக்கு மற்றும் ஒரு கேஷ் அவார்டு கிடைத்தது. சம்பத் சொன்னதைப் போலவே பல பத்திரிகைகள் அவளை பேட்டி எடுக்க வந்தன. சேட்டிலைட் டிவிக்காரர்கள் யூமேட்டிக் கேமராக்களை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரே வாரத்தில் பவானி பயங்கரமாய் பாப்புலரானாள். அவளை அழைத்து கொண்டு கோயிலுக்கோ சினிமாவுக்கோ ஹோட்டலுக்கோ எங்கே சென்றாலும் அவளை கைகாட்டி பேசினார்கள். சில குழந்தைகள் துண்டு காகிதங்களுடன் ஓடி வந்து ஆட்டோகிராஃப் கேட்டனர். தினத்தந்தி பவானியை கனவு பெண் பவானி என்று குறிப்பிட்டதால் அதையே எல்லோரும் பிடித்து கொண்டார்கள். தினமும் பேங்கிற்கு போன்கள் வந்தன எனக்கு அவளை பற்றி விசாரித்து. கனவு பெண்ணுக்கு புதுசா என்ன சம்பவம் சார் கனவுல வந்துச்சு? சார், உங்க பொண்ணு மேட்ரை மையமா வச்சு ஒரு சினிமா கதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் அதுல அப்ஜெக்ஷன் இல்லையே? நான் ஒரு டாக்டர், எனக்கு இந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் மேல ஆர்வம் உண்டு. உங்க பொண்ணை அரை மணி நேரம் நான் பரிசோதிச்சு பார்க்க அனுமதிப்பீங்களா? சார், நான் அபஸ்வரம் ராம்ஜி பேசுறேன். ராஜ் டிவிக்காக பயோடேட்டான்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்துருப்பீங்க. வித்தியாசமான பர்சனாலிட்டிஸாக பார்த்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ டாப் ஆஃப் த சிட்டி உங்கள் டாக்டர் தான். அவங்கள என் ப்ரோக்ராமில் கவர் செய்ய அனுமதி வேணுமே. நாங்கள் கிட் கார்னர்னு புதுசாக ஒரு குழந்தைகளுக்கான ரெடிமேட் ஷாப் ஓப்பன் செய்கிறோம். அதை உங்கள் பொண்ணு திறந்து வைக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்போ சார் நேரில் வந்து விவரமாக பேசட்டும்? இப்படி விதவிதமான ஃபோன் கால்கள். அவளை பாராட்டி பல சமுதாய அமைப்புகள் விழா எடுத்து பரிசு பொருள்கள் வழங்கின. பள்ளிக்கூடங்களில் பவானியை பேச அழைத்து கார் அனுப்பினார்கள். இந்த திடீர் புகழுக்கு நடுவில் பவானி திணறினாள். பள்ளியில் அவளை ஒரு தீவாக்கி விட்டார்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட முன்ன மாதிரி பழக மாட்டேங்கிறாங்கப்பா, அவளோட அதிகமாக பழகாதீங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களாம் என்று ஒரு ராத்திரி என் மடியில் படுத்து அழுத பவானியை நான் முதுகு தடவி சமாதானப்படுத்த முயன்றேன். தேவையில்லாமல் விழுந்த ஒளிவட்டத்தால் பவானி பல சுதந்திரங்களை இழப்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கனகா தன் மகளின் பெருமையை பீற்றிக் கொள்வதிலும் பரிசு பொருள்களை அபார்ட்மெண்ட்ஸ் முழுக்க காட்டுவதிலுமே மும்முரமாய் இருந்தாள். பரபரப்பும் அவஸ்தையுமாய் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க அன்றைக்கு இரவு பவானி என்னை அவசரமாக தட்டி எழுப்பிய போது மணி, நான் கண்களை குறுக்கி ரேடியம் முட்களில் தேடினால் 3:10. என்ன பவானி என்றேன் கை நீட்டி பெரிய விளக்கை போட்டு. கனகா மல்லாந்து உறங்கி கொண்டிருக்க பவானி முகத்தில் பதட்டம். கனவுப்பா என்றாள். என்ன கனவு? டேனியல் மார்த்தாண்டன் யாருப்பா? தெரியலேம்மா. என்ன கனவுடா? கடற்கரைப்பா, அலை அடிச்சிட்டு இருக்கு. 2 பேரு காலை அலையில நினைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. டீசெண்டா இருக்காங்க. அவங்க 2 பேரும் சிகரெட் பிடிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. டேனியல் மார்த்தாண்டனை எப்படியும் கொலை செஞ்சிடணும்னு பேசிக்கிறாங்கப்பா. அவ்வளவுதான்ப்பா கனவு. யார் அந்த டேனியல் மார்த்தாண்டன்? தெரியலேம்மா. சரி, ஒரு வகையில சந்தோஷப்படு. வழக்கமா ஒரு கொலை சம்பவமே உன் மனசுல கனவா வந்து நிக்குமே. இந்த தடவை கொலைய பத்தி பேசிக்கிறாங்க, அவ்வளவுதானே? ஆமாப்பா. பேசிக்கிற 2 பேர் மூஞ்சியும் உனக்கு நல்லா தெரிஞ்சுதா? நல்லா தெரிஞ்சுதுப்பா. சரி, தூங்கு, காலையில பேசிக்கலாம். பவானி தூங்கிவிட்டாள். நான் தான் தூங்கவில்லை. அது ஏன் இவளுக்கு குற்றம் சம்பந்தமாகவே கனவுகள் வருகின்றன? என்ன அடிப்படை இதில்? காலையில் முதல் வேளையாக சம்பத்திற்கு ஃபோன் செய்தேன். ஏன் சம்பத், மெட்ராஸ்ல டேனியல் மார்த்தாண்டன்னு யாராச்சும் முக்கியமான புள்ளி இருக்காங்களா? மெட்ராஸ்லையா? இல்லையே, டெல்லியில தான் இருக்காங்க. டெல்லியிலையா? யாரு? புதுசா அமைக்கப்பட்டிருக்கிற மந்திரி சபையில ஒரு மந்திரி. ஏன் கேட்ட? எனக்கு முதுகுத்தண்டில் சிலிர்த்தது. அந்த மந்திரி சமீபத்தில் மெட்ராஸ் வராரா? நீ பேப்பரே படிக்க மாட்டியா? இன்னும் 4 நாளில் மெட்ராஸ் வராருப்பா. சீரணி அரங்கத்தில் நடக்கிற ஒரு அரசாங்க விழாவில் கலந்துக்கிறாரு. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கே. இதெல்லாம் எதுக்கு விசாரிக்கிறேன்னு விபரமா சொல்லேன். நீ நேரில் வா, சொல்றேன் என்றேன் நான். அத்தியாயம் 11. நேரில் விபரம் சொன்னதும் சம்பத் தன் தொப்பியை கழட்டிவிட்டு மை காட் என்றான். டேனியல் மார்த்தாண்டன்னு 2 பேர் பேசிக்கிட்டது அமைச்சரா இருக்கலாம் சுந்தர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பவானி எங்க? கூப்பிடு. அவ ஸ்கூலுக்கு போயிட்டாப்பா. ஸ்கூலுக்கா? என்ன சுந்தர் நீ இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கிற? என்னது பொறுப்பில்லாம நடந்துக்கிறேனா? பொண்ணை படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறது பொறுப்பில்லாதானம்மா? நல்லா இருக்கே. அது இல்ல சுந்தர், ஒரு மத்திய அமைச்சர் உயிருக்கு சதி நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா அவளை மேற்கொண்டு நாங்க விசாரிக்க வேண்டியிருக்கோம். அமைச்சரோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற உதவி கமிஷனர்கிட்ட அவளை அழைச்சிக்கிட்டு போய் விவரம் சொல்லணும். ஏன்பா, நீங்க கூப்பிடுறப்ப எல்லாம் அவளை அனுப்பணுமா? அவ என் பொண்ணு. உங்க டிபார்ட்மெண்ட்டோட மோப்பனாயின்னு நினைச்சியா? சம்பத் முகம் கருத்தான். உன் பொண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு வகையில சமூக சேவை சுந்தர்.
ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ஒரு மத்திய அமைச்சரோட உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு மட்டும்தானா? அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. கொலை செய்யப்படலாங்கிற தகவல் உன் பொண்ணு மூலமா கிடைச்சிருக்கிறதால நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பவானியை அழைச்சிக்கிட்டு போய் நாங்க விசாரிச்சே ஆகணும். நான் ஸ்கூலுக்கு போய் அவளை அழைச்சிக்கிட்டு போகட்டுமா, இல்ல நீயும் வரியா? சம்பத்தை வெறுப்பாக சில வினாடிகள் பார்த்தேன். நானும் வரேன் என்றேன். பள்ளிக்கு சென்று பாதி வகுப்பில் புகுந்து பவானியை கூட்டிக் கொண்டு ஜீப்பில் விரைந்தோம். உதவி கமிஷனர் ஏற்கனவே தொலைபேசியில் தகவல் சொல்லப்பட்டிருந்ததால் எங்களை உடனே உள்ளே அழைத்தார். சம்பத் அறிமுகப்படுத்தி வைக்க ஐ எம் ஜார்ஜ் என்று எனக்கொரு தடவை பவானிக்கு ஒரு தடவை சொல்லி வலிய கை குலுக்கினார். டாக்டர் மாதிரி பவானியை கிட்டே அழைத்து ஒரு ஸ்டூலை தன் அருகில் இழுத்துக்கொண்டு அதில் அவளை அமரச் செய்து தன் கைகளை கட்டிக்கொண்டார் ஜார்ஜ். பவானி, ஏதாச்சும் சாப்பிட்றியா? கேட்பரிஸ் மில்க் சாக்லேட் இருக்கா? ஏய், என்ன இதெல்லாம்? அதட்டினேன். நீங்க சும்மா இருங்க சார். சம்பத், சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லுங்க. பவானி, உனக்கு சாக்லேட் வருது. இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நல்லா ஞாபகப்படுத்தி பதில் சொல்லணும், சரியா? சரி சார். உன் டாடி இங்கே இருக்கட்டுமா, வெளியில் வெயிட் பண்ணட்டுமா? இங்கே இருக்கட்டும் சார். ரைட். கடற்கரையில் 2 பேர் அலையில் கால் நனைச்சபடி பேசிகிட்டு இருந்ததா நீ கனவு கண்ட, அதானே? ஆமாம் சார். அவங்க முகம் ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். நிறைய பேருக்கு நடுவில் அந்த 2 பேரையும் அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமாக முடியும் சார். வெரி குட். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? டேனியல் மார்த்தாண்டனை எப்படியாவது கொலை செஞ்சிடணும்னு பேசிக்கிட்டாங்க. இந்த ஒரு வரி மட்டும்தானா? ஆமாம். இதை சொன்னது யாரு? அவங்க பேர் எனக்கு தெரியாதே. இதை சொன்ன ஆளு தாடி வச்சிருப்பான். தலையாட்டின இன்னொருத்தனுக்கு தாடி இல்லை. அவங்களுக்குள்ள பேர் சொல்லி கூப்பிட்டாங்களா? இல்லை சார். நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். அதில் உன் கனவுல வந்தவனுங்க இருக்காங்களான்னு பார்த்து சொல்றியா? சரி சார். உதவி கமிஷனர் ஜார்ஜ் தன் மேஜை டிராயரிலிருந்து ஒரு ஆல்பம் எடுத்து பவானி பக்கமாக வைத்தார். நான் ஒவ்வொரு ஷீட்டாக புரட்டிக்கிட்டே இருக்கேன். உனக்கு எந்த ஃபோட்டோவையாவது பார்த்தா சந்தேகம் ஏற்பட்டா சொல்லிடு. சரி சார். ஜார்ஜ் புரட்டினார். பவானி உதடுகளை பிதுக்கினாள். புரட்டினார். மறுத்து தலையசைத்தாள். புரட்டினார். இதில் எல்லாம் அவன் இல்லை சார். வெரி குட். அப்போ என்னோட வாமா. இங்கே ஒரு சின்ன ஆடிட்டோரியம் இருக்கு. அங்கே ஸ்லைடு போட்டு பெரிய உருவமாக கொஞ்சம் பேரை காட்டுறேன். என்னையும் சேர்த்து மொத்தம் 6 பேர் அந்த சிறிய ஆடிட்டோரியத்தில் அமர்ந்தோம். ஸ்லைடு ப்ரொஜெக்டரில் போட்டு அகல ஸ்கிரீனில் குற்றவாளிகள் பலரின் புகைப்படங்களை காட்டினார்கள். பவானி இவன் இல்லை, இப்படி இருக்க மாட்டான் என்று நிராகரித்து கொண்டே இருந்தாள். பிறகு பவானியை ஒரு கம்ப்யூட்டர் அறைக்கு அழைத்து சென்று அவனோட புருவம் இப்படி இருக்குமான்னு பாரு என்று பலவிதமான புருவங்களை காட்டினார்கள். அதில் ஒன்றை ஸ்கிரீனில் தொட்டு இந்த மாதிரி இருந்துச்சு என்று சொன்னால் அடுத்து பல வகை தலைமுடிகள், பல வகை மீசைகள், மூக்குகள், தாடைகள் என்று காட்டினார்கள். பவானி குறிப்பிட்டவற்றை எல்லாம் ஒரே வினாடியில் ஒருங்கிணைத்து ஒரு உருவத்தை காட்டியது கம்ப்யூட்டர். பார்மா, இந்த மாதிரி இருந்தான் அவன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருந்தான். அந்த உருவம் சரசரவென்று பிரதிகள் எடுக்கப்பட்டன. அதன் பிறகு எங்களை வைத்துக்கொண்டே உதவி கமிஷனர் ஜார்ஜும் சம்பத்தும் விவாதித்து கொண்டார்கள். நம்ம ரெக்கார்ட்ஸில் இல்லாத புதுமுகம் என்றார். ஆமா சார். பாதுகாப்பு ஏற்பாடுகளை டைட் செய்யலாம். எனக்கு எதுவும் பெருசா ரிஸ்கா படல. அமைச்சர் ப்ரோக்ராம்ல சிக்கல் எதுவும் இல்லை. ஏர்போர்ட்லேருந்து நேராக சீரணி அரங்கம். அங்கே 2 மணி நேரம் மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு. அப்புறம் நேராக ஏர்போர்ட் போயிடுறாரு. சீரணி அரங்கம் மீட்டிங்கில் முழு பாதுகாப்பு கொடுத்துட்டா போதும். எனக்கு என்ன யோசனை பண்ணுதுன்னா, அங்கே நிறைய இன்னர் சர்க்கியூட் கேமராக்களை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கண்ட்ரோல் வேனில் மானிட்டரில் கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒரு மூஞ்ச கூட விடாமல் கவர் செஞ்சிடலாம். அந்த வேனில் பவானியை உட்கார வச்சு பார்க்க சொல்லலாம். அவள் கனவுல பார்த்த முகத்தை அந்த கூட்டத்தில் பார்த்தா நமக்கு அடையாளம் காட்டுவா. அப்புறம் நம்ம வேலை சுலபம். நல்ல யோசனை சார். இந்த ஏற்பாடுகளை ரகசியமாக செய்யணும் இல்லையா சார்? ஒரு சில வினாடிகள் யோசித்தார் ஜார்ஜ். இல்லை வேணாம், உடனே ப்ரெஸ் மீட் ஏற்பாடு செய்யுங்க. ஏற்கனவே 2 தடவை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பவானி உதவி செஞ்சிருக்கிறதால இப்போ ரொம்ப பிரபலம். இந்த தடவை மத்திய அமைச்சரை கொலை செய்ய சதி நடக்கிறத கனவா கண்டதா பப்ளிக்காக தெரியப்படுத்திடலாம். அதனால பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிச்சிட்டோம்னு இந்த மாதிரி கடற்கரையில் தனி கண்காணிப்பு வேனில் பவானியை உட்கார வச்சு கண்காணிச்சு குற்றவாளியை பிடிக்க போகிறோம்னு நம்ம ஏற்பாடு முழுக்க ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிடலாம். சார், அந்த குற்றவாளிங்க இதையெல்லாம் பேப்பரில் படிச்சுட்டு உஷாராகிட மாட்டாங்களா? அவங்களோட கொலை முயற்சியையே கைவிட்டுட மாட்டாங்களா? அதான் என் நோக்கம். இந்த தடவை முடியாது போல் இருக்குன்னு அவங்க திட்டத்தை கைவிட்டா நமக்கு நல்லது தானே. அப்புறம் கம்ப்யூட்டர் வரைஞ்ச படத்தை பத்திரிகைகள் வெளியிட்டு சதி செஞ்சவங்களை பிடிக்க முயற்சிக்கலாம். மந்திரி உயிரை ரிஸ்கா வச்சு அவங்கள பிடிக்க நினைக்கிறது தப்பு. ரைட் சார் என்றான் சம்பத். பவானி என்னவோ சாக்லேட் தின்று கொண்டு உற்சாகமாகத்தான் இருந்தாள். எனக்குத்தான் ஏதோ விதுக் விதுக்கென்றே இருந்தது. அத்தியாயம் 12. மத்திய அமைச்சரை கொலை செய்ய சதி என்ற தலைப்பில் மறுநாள் செய்தித்தாள்கள் அலறின. கனவு பெண் பவானி கொடுத்த தகவலின் பெயரில் போலீசார் உஷார் நடவடிக்கை.
என்று உபத்தலைப்பு போட்டு விவரமாக எழுதியிருந்தார்கள். பவானியின் புகைப்படமும் போட்டிருந்தார்கள். அன்றைக்கு மதியம் உணவு இடைவேளையின் போது பேங்கில் நான் சிகரெட் பிடித்து கொண்டிருந்த போது எனக்கு ஃபோன் வந்திருப்பதாக சொன்னார்கள். ஹலோ, சுந்தர் பேசுறேன். கனவு பெண் பவானியோட அப்பா தானே? அந்த குரலுக்குரியவரின் முகத்தில் நிச்சயம் முரட்டு மீசை இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆமா, நீங்க யாரு? அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பொண்ணு உசுரோட இருக்கணுமா வேணாமா? ஐயோ, என்ன இது? உனக்கு ஏன் அந்த வேலையெல்லாம்? உன் பொண்ணுக்கு கோலம் போட கத்துக்கொடு, எம்ப்ராய்டரி கத்துக்கொடு, சமைக்க கத்துக்கொடு. எதுக்கியா இந்த வயசுல இந்த துப்பறிகிற வேலை? இதை பாரு, மத்திய அமைச்சர் வர்ற அன்னைக்கு வேனுக்குள்ளார உக்காந்துக்கிட்டு டிவியில வேவு பார்க்குற வேலையெல்லாம் வேணாம். மீறி அனுப்பி வச்சா உன் பொண்ணு பொணமா தான் வீடு திரும்புவா. அப்புறம் உன் இஷ்டம். எனக்கு பகீர் என்றது. முதுகுத்தண்டு சில்லிட்டது. எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. உடனே சம்பத்திற்கு ஃபோன் செய்ததும் பறந்து வந்து விட்டான். என்னை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்று சக்கையாக கேள்விகள் கேட்டான். உடனடியாக என் அலுவலக டெலிஃபோன் மானிட்டரில் போட்டு கண்காணிப்பதாக சொன்னான். எனக்கு தைரியம் சொன்னான். பவானிக்கு முழு பாதுகாப்பு தருவோம் என்றான். நான் கையெடுத்து கும்பிட்டேன். சம்பத், எனக்கு மத்திய அமைச்சரை விட என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம். ப்ளீஸ் அவளை விட்டுடே. எப்படி சுந்தர்? அவளுக்கு தானே சதிகாரங்களை அடையாளம் தெரியும். இதை பாரு, எங்களை குறைச்சலாம் மதிப்பிடாத. பவானி இருக்கிற வேன்ல இயந்திர துப்பாக்கியோட 2 பேரை வைக்க ஏற்பாடு பண்றேன். போதுமா? பயந்துக்காத. இந்த மாதிரி எனக்கு எவ்வளவு மிரட்டல்கள் வரும் தெரியுமா? உனக்கு வரலாம். நான் ஒரு சாதாரண பேங்க் ஊழியன். எனக்கு எதுக்கு வரணும்? சம்பத் எனக்கு ரொம்ப நேரம் ஆறுதல் சொல்லி மறுபடி ஃபோன் வந்தால் நான் எப்படி பேச வேண்டும் என்று அறிவுரை சொன்னான். என் வீட்டிற்கு மஃப்டி போலீஸ் போடுவதாக சொல்லி சென்றான். மிரட்டல் ஃபோன் வந்ததை கனகாவிடம் மறைத்து விட்டேன். அமைச்சர் சென்னை வருகிற குறிப்பிட்ட தினத்தில் மீட்டிங் துவங்க 3 மணி நேரம் இருந்தபோதே பவானியை அழைத்துச் செல்ல பிடிவாதம் பிடித்து நானும் அவளுடன் போனேன். அந்த குளிர் வசதி கொண்ட வேனில் 4-5 டிவி திரைகளுக்கு முன்பாக நாங்கள் அமர்ந்திருந்தோம். கூட்டம் சேர சேர அந்த திரைகளில் மனித முகங்கள் நிதானமாக கவர் செய்யப்பட சம்பத் பவானி அருகில் உட்கார்ந்து திரைகளை பார்க்கச் சொன்னான். பவானி உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று வயர்லெஸில் செய்தி வர அதை ரிசீவ் செய்த சம்பத் என்னிடம் திரும்பி போச்சு என்றான். என்ன? ஏர்போர்ட்லேயே முடிச்சுட்டாங்க. என்ன சொல்ற? ஏர்போர்ட்டை விட்டு அமைச்சர் வெளியில வந்து கார்ல ஏறுறதுக்குள்ள எங்கிருந்தோ சுட்டுட்டானுங்க. அமைச்சர் ஸ்பாட்லேயே காலி. ஏர்போர்ட்டே பரபரப்பா இருக்கு. நீயும் பவானியும் வீட்டுக்கு புறப்படுங்க என்றான். எனக்கு ஒரு பக்கம் பதட்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஆறுதலாக இருந்தது. நல்ல வேளை, பவானி யாரையும் அடையாளம் காட்ட அவசியமில்லாமல் போயிற்று. அதனால் அந்த மிரட்டல் ஆசாமியின் பகையை சம்பாதிக்க அவசியமில்லை என்ற ஆறுதல் 2 தினங்களுக்குத்தான் நின்றது. சம்பத் வந்துவிட்டான். சுந்தர், நீ கோவிச்சுக்க கூடாது. ஒரு மத்திய அமைச்சர் அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கென்ன? 2 நாளா தமிழ்நாடு போலீஸ் முழு தீவிரமா இறங்கியும் கிட்டத்தட்ட 200 பேரை விசாரிச்சும் கொலைகாரங்களை பத்தி எந்த ஒரு சின்ன தகவலும் தெரியல. குற்றவாளிகளை அடையாளம் காட்ட முடிஞ்ச ஒரே நபர் பவானி. அதனால டிஜிபி என்ன நினைக்கிறார்னா, 1 வாரத்துக்கு பவானியை எங்க பொறுப்புல வச்சுக்கிட்டு அவளுக்கு இந்த கொலை பத்தின போட்டோ, அமைச்சரோட வீடியோ, ஆடியோ கேசட்ஸ் போட்டு அதே நினைப்பா இருக்க செய்ய சொல்றாரு. அப்போ கனவுல இந்த கொலை சம்பவம் வர வாய்ப்பு இருக்கே. 1 வாரம் இந்த மாதிரி செஞ்சா 1 நாளாவது அந்த சம்பவம் கனவா வந்து அது மூலமா ஏதாச்சும் தடயம் கிடைக்குமே. 1 வாரம் பவானி உங்க பொறுப்புல இருக்கணுமா? அவ என்ன கைதியா என்று வெகுண்டேன். வழக்கம் போல தன் சாமர்த்தியமான பேச்சுக்களால் என்னை சமாதானப்படுத்திவிட்ட சம்பத் பவானியை அழைத்து சென்று விட்டான். 3 நாள் கழித்து சம்பத் எனக்கு ஃபோன் செய்து, சுந்தர், எங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பவானிக்கு இந்த சம்பவ கனவு வந்துருச்சு. ஆனா கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கொலை செஞ்சவன் இப்ப டெல்லியில இருக்கான். அதனால டெபுட்டி கமிஷனர் ஜார்ஜ் பவானியை கூட்டிக்கிட்டு ஃப்ளைட்ல டெல்லி போறாரு. 4 நாள்ல கூட்டிகிட்டு வந்துருவாரு. என்ன சம்பத் இது? அவளுக்கு எக்ஸாம் வருதுப்பா. சாரி, அதை விட இது முக்கியம். விமான நிலையத்தில் பவானிக்கு நானும் கனகாவும் டாட்டா காட்டிய போது பவானி, என்னப்பா அது? என் படிப்பு கெட்டுடும் போலிருக்கே. நான் கம்ப்யூட்டர் என்ஜினியரா ஆக முடியாதா என்றாள். ஆகலாம், இதுக்கு ஒரு வழி பண்றேன் என்றேன். என்ன வழி என்று தெரியாமலேயே. பவானி டெல்லி சென்ற 2ஆம் நாள் சம்பத் ஃபோன் செய்து, சுந்தர், ஒரு பேட் நியூஸ். டெல்லியில் உன் மகளை யாரோ கடத்திட்டாங்க. டெல்லி போலீஸ் தீவிரமா தேடுது. தைரியமா இரு என்றான். அட பாவி, என்ன சொல்ற நீ? பதறாத, கண்டுபிடிச்சிடுவோம். நானும் கனகாவும் அலறி எங்களை தமிழ்நாடு போலீஸ் டெல்லிக்கு அனுப்பி வைத்தது. அங்கே ஜார்ஜ் எங்களுக்கு கடத்தல் சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, அவர்கள் அவளை தேட என்ன முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள் என்று விளக்கினார். 1 வாரம் தங்கி இருந்தோம். தினம் போலீஸ்காரர்களை சந்தித்து புலம்பினோம். பவானியிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. அவளை கடத்தியவனிடமிருந்தும் எந்த தகவலும் இல்லை. இங்கேயே நீங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? மெட்ராஸ் போங்க, கண்டிப்பா நாங்க கொண்டாந்து ஒப்படைச்சிடுவோம் என்று சொல்லி இன்றோடு 6 மாதமாகிவிட்டது.
பவானியை பற்றி எதுவும் தெரியவில்லை. இது ஒரு அரசியல் சதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சுந்தர். உன் மகளால குற்றவாளிங்க பிடிபட்டுடக் கூடாதுன்னு இப்படி கடத்தி இருக்காங்க. நிஜமாவே கடத்தினாங்களோ இல்ல டெல்லி போலீஸே வேற ஏதாச்சும் செஞ்சுட்டு இப்படி ஒரு கடத்தல் நாடகம் ஆடுதோ ஏதோ மர்மமா இருக்கு என்று அடிக்கடி சொல்கிறான் சம்பத். ஆனால் நான் நம்பிக்கையை இழக்கவில்லை. பவானி திடீரென்று ஒரு நாள் வந்து நின்று விடுவாள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். முற்றும்.